குட் மார்னிங் எல்லாருக்கும். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆன்லைன்ல வீடியோ கிளியரா இருக்கா? இன்னைக்கு பாட்னியில் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். ஜுவாலஜியில் லோகோமோஷன் மூவ்மெண்ட் கவர் பண்ண போகிறோம். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 or 2 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் சாப்டர்ல இருந்து. ஓகே, 1 or 2 கொஷின்ஸ், நாட் மோர் than that. அண்ட் சாப்டரில் முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் வந்து கிங்டம்ஸ், ஒரு கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, லைக் 2 கிங்டம், 3 கிங்டம், 4, 5, 6 எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, என்ன ஒரு அடிஷ்னல் கேரக்டரை வந்து கன்சிடர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, யார் அதை பண்ணுறாங்க, ஏன் ஏன் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு குரூப் ஆட் பண்ணாங்க, என்ன புதுசாக என்ன ஒரு கேரக்டரை வந்து கன்சிடர் பண்ணாங்க ஃபார் கிளாசிஃபிகேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும். இன்னொன்று வந்து ஒரு கேட்டகரி ஆர் டைப்பை பற்றி, கிங்டம் கடியில் ஒரு கிளாஸை பற்றி நம்ம பார்க்கும்போதும் அதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஜென்ரல் கேரக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த கேரக்டர்ஸ் புரியணும்னா சில பேசிக் டெர்மினாலஜிஸோட மீனிங் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபங்கையை பற்றி டிஸ்கஸ், யூ ஷுட் பி ஏபிள் டு நோ, யூ ஷுட் நோ வாட் மைசீலியம்னா என்ன, செப்டேட்னா என்ன, அசெப்டேட்னா என்ன, பிரான்ச்னா என்ன, அன்பிரான்ச்னா என்ன, இதெல்லாம் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான், இந்த வேர்ட்ஸோட மீனிங் தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும் கேரக்டர்ஸை பற்றி படிக்கும்போது. ஓகே, கேரக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அட் த சேம் டைம் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் போகும்போது வாட் இஸ் தி அடிஷ்னல் what is the additional type or feature கன்சிடர் பண்றாங்க பிஃபோர் கிளாசிஃபைங் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியணும். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸ் அண்டர் ஈச் கேட்டகரி ஆர் டைப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம ஃபங்கையை பற்றி பேசுகிறோம், டியூட்ரோமைசிட்டிஸ் ஆர் பேசிடியோமைசிட்டிஸ் சம்திங் பற்றி பேசுகிறோம்னா அதுக்கு இடையில வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ், ஓகே, அதில் கிளியராக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜென்ரல் கேரக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், 2 things. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்போ என்னென்ன கேரக்டர்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க, ஏன் ஒரு ஸ்டெப்லையும் அடிஷ்னலாக வந்து புதுசாக ஒரு கிங்டம் கொண்டு வரும்போது எந்தெந்த ஆர்கனிசம்ஸை வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்றதுல கிளியராக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அ சாம்பிள் மைண்ட் மேப் மாதிரி. வைரஸஸை பற்றியும் பார்க்க போகிறோம். வைரஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸை பற்றி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. ஸோ யூஸ்வலி கொஷின்ஸ் வந்து கேரக்டர்ஸை பற்றி தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஓகே, ஃபஸ்ட்டு 2 கிங்டம்ல இருந்து ஆரம்பிப்போம். 2 கிங்டம் ரொம்ப சிம்பிள், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சிம்பிளாக ரெண்டையும் பிரிச்சுட்டாங்க. ஓகே, ஒரு கேட்டகரி வந்து பிளான்ஸ், இன்னொரு கேட்டகரி அனிமல்ஸ். ஹாய் சார், ஜல்லிக்கட்டு. ஹாய். ஓகே, ஸோ கேர்லஸ் லினியஸ் 1958ல சிம்பிளாக வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு 2 கிங்டமாக பிரிச்சார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகே, வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஓகே, ஸோ உங்களோட ஆல்கே, ஃபங்கை, போடோசிந்தட்டிக் ஃபங்கை, ஆல்கே எல்லாத்தையும் வந்து பிளான்ஸுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து 2 கிங்டம். 2 கிங்டம் வாஸ் யூஸ் ஃபார் அ லாங் டைம். ஓகே, அடுத்து வந்து 3 கிங்டம். 3 கிங்டம்குள்ளே வந்து எதை கொண்டு வந்தாங்க, தேர்டாக ஒரு கேட்டகரி, புரோட்டிஸ்டா அப்படின்னு தேர்டாக ஒரு கேட்டகரி கொண்டு வந்தாங்க. இந்த சிங்கிள் செல் புரோட்டோசோன்ஸு, ஃபங்கை, மைக்ரோப்ஸு, ஆல்கே, அதாவது எல்லா செல்ஸுமே யூனிஃபார்மாக இருக்கு இல்லையா. இப்போ யூஸ்வலி வந்து நான் செல்ஸ் வந்து என்ன ஆகும், தி அண்டர்கோ டிஃபரன்ஷியேஷன் டு பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, டிஃபரன்ஷியேஷன் அண்டர்கோ பண்ணி வேற ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரியும், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் நடக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன் நடக்காமல் எல்லா செல்ஸுமே யூனிஃபார்மாக இருக்கு இல்லையா, சில ஆர்கனிசம்ஸ். அந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாத்தையும் வந்து புரோட்டிஸ்டாக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, வேர் தே ஆர் நாட் ஷோயிங் எனி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஸோ 3 கிங்டமில் வந்து ஏர்னஸ்ட் ஹேக்கல் 1866ல வந்து என்ன பண்ணாரு, he got the third category which is the protista, third kingdom, 3 kingdom classification. அடுத்து வந்து 4 கிங்டம், கோப்லாண்ட் 1966ல 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தார். இந்த இடத்துல வந்து மானரா கிங்டம், மானரான்றத அடிஷ்னலா ஒரு கிங்டம் வந்து கொண்டு வந்தார்.
இந்த மானராக்குள்ள வந்து உங்களோட ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம்ஸ், பாக்டீரியா இதெல்லாம் வந்து மானராக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஆல் யுவர் ப்ரோகேரியாட்ஸ், பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆல் தீஸ் திங்ஸ் வந்து உங்களோட 4 கிங்டம் மானராக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை மானரான்றது புதுசா உருவாச்சு. ஓகே, 1966ல. அடுத்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பை ஆர்ஹெச் விட்டேக்கர் 1969ல. ஸோ இவர் வந்து அடிஷ்னலா ஃபங்கைன்ற ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வந்தார், கிங்டம் வந்து கொண்டு வந்தார். ஓகே, அடிஷ்னலா ஃபங்கைன்ற கிங்டமும் கொண்டு வந்தார். இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனுக்கு அடியில் என்னென்ன கிரைட்டீரியா வந்து சூஸ் பண்ணாங்க, வாட் ஆர் த கிரைட்டீரியா பேஸ்ட் ஆன் விச் 5 கிங்டம்ஸா பிரிச்சாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த செல் ஸ்ட்ரக்சர், செல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ செல் வால் இருக்கா இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா வாட் இஸ் த செல் வால் மேடப் ஆஃப், செல்லுலோஸா, கைட்டின்னா, இல்லை செல் வாலே கிடையாதா, வாட். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி பாடி ஆர்கனைசேஷன், அந்த வெதர் இட் இஸ் சிங்கிள் செல், மல்டி செல், இல்லை பைஃபகேஷன் இருக்கா, டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகுதா, இல்லை ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஃபார்ம் ஆகுதா, பேஸ்ட் ஆன் தட். அடுத்து வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன், whether they are heterotrophic, autotrophic இருந்துச்சுன்னா அதே photosynthetic or chemosynthetic. ஸோ அந்த அதை பேஸ் பண்ணி. அடுத்து வந்து ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவலா ஆசெக்ஷுவலா. இப்போ ஆசெக்ஷுவலா இருந்துச்சுன்னா how are they reproducing asexually, fragmentation-ஆ இல்லை பைனரி ஃபியூஷனா, பேஸ் ஆன் தட். அடுத்து வந்து ஃபைலோஜெனி இஸ் சிம்பிளி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப்னா என்னது, we are tracking the ancestors of a particular species or category, and we are trying to find out similar characters in the between the ancestors, okay, to draw out a correlation. So phylogenetic relationship, so in the different categories base பண்ணி தான் வந்து 5 kingdom classification பிரிக்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து 6 kingdom classification யார் கொண்டு வந்தது, கார்ல் வூஸ். இவர் சிம்பிளி என்ன பண்ணாருன்னா, இந்த மாண்ட்ரான்னு ஒரு கிங்டம் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஆல் யுவர் ப்ரோகேரியோட்டிக் பாக்டீரியா அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். சிம்பிளா என்ன சொன்னார்னா, அந்த மாண்ட்ராவை ரெண்டா பிரிச்சார். பாக்டீரியாவே வந்து ஆர்கி பாக்டீரியா அண்ட் தென் யூ பாக்டீரியா ரெண்டா பிரிச்சாரு. மற்ற எல்லாத்தையும் வந்து யூகேரியா அப்படின்னு ஒரு யூகேரியாட்ஸ் பேசிக்லி எல்லாத்தையும் ஒரு தேர்டா ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்து, ஸோ ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா பிரிச்சாரு மாண்ட்ராவே. ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து என்னன்றது நம்ம பார்ப்போம். ஹாய். ஓகே, முக்கியமான விஷயம் 5 கிங்டம்ல வந்து மானரா இஸ் பேசிக்லி ஆல் யுவர் ப்ரோகேரியாட்ஸ் கம் அண்டர் மானரா. ஓகே, மற்ற புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா எல்லாமே வந்து யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் டிஃபரன்சஸ் என்னன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். த மேஜர் டிஃபரன்ஸ் இஸ் த presence of membrane bound organelles and presence of a nuclear membrane. Okay, so that is the major difference. அடுத்து வந்து செல் வால் டைப். இப்போ அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா they don't have any cell wall. Okay, பிளான்ட்ஸுக்கு they have, it is made up of, plant cell wall is made up of என்ன, cellulose. ஃபங்கைக்கும் செல் வால் இருக்கு, but it is made up of chitin. புரோட்டிஸ்டாக்கு some of them have cell wall, some of them don't. Okay, மாண்ட்ரால வந்து they have cell wall but they are non-cellulosic. பாக்டீரியாவோட செல் வால் எப்படி இருக்கும், பெப்டிடோகிளைகன் செல் வால்னு படிச்சிருக்கோம் இல்லையா. most of them have peptidoglycan cell wall, some of them don't. Like for example, உங்களோட ஆர்கி பாக்டீரியா won't have peptidoglycan cell wall, யூ பாக்டீரியா has. நியூக்ளியர் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு செல் மெம்பரேன் இருக்கும். ஆனால் மாண்ட்ரால மெம்பரேன் இஸ் நாட் தேர். ஓகே, ஒன்லி செல் வால். பாடி ஆர்கனைசேஷன் வந்து அனிமேலியாவில் வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஓகே, பிளான்டேல வந்து டிஷ்யூ ஆர் ஆர்கன் லெவல். ஃபங்கையில் இட் இஸ் மல்டி செல்லார். புரோட்டிஸ்டா ஆர் புரோட்டிஸ்டாக்கும் மற்ற யூகேரியாட்டிக் ஆர்கனிசம்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, புரோட்டிஸ்டா இஸ் செல்லுலார் யூகேரியாட்ஸ். புரியுதா, செல்லுலார் யூகேரியாட்ஸ். ஓகே, மற்ற எல்லாமே வந்து டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், டிஷ்யூ லெவல் ஆர் அபவ். புரோட்டிஸ்டால வந்து தே ஆர் செல்லுலார் யூகேரியாட்ஸ். செல்லுலார் யூகேரியாட்ஸ்னா தே ஆர் ரெஃபரிங் டு கிங்டம் புரோட்டிஸ்டா அப்படின்னு அர்த்தம். ஓகே, செல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ்னாலே மானரா. ஓகே, 5 with respect to 5 kingdom. மோட் ஆஃப் நியூட்ரிஷன்லாம் பார்த்துக்கோங்க. அனிமேலியா ஹெட்ரோட்ரோபிக், பிளான்டே ஆட்டோட்ரோபிக், ஃபங்கை வந்து அகைன் ஹெட்ரோட்ரோபிக், புரோட்டிஸ்டா ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் பார்த்துக்கோங்க. ஓகே, now let's get into kingdom Mandra. First kingdom Mandra பார்ப்போம். So all your prokaryotic characters, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் செல் சாப்டர்ல
whatever characters you saw under prokaryotes will be included here. Okay. என்னென்ன பார்த்தோம்? It has many shapes னு பார்த்தோமா, bacillus, coccus, vibrio, spirillum, மாதிரி நிறைய ஷேப்ஸ் பார்த்தோம். ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஷேப்புக்கு அடியில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பிரிலம் ஷேப் இஸ் ஷோன் பை ஸ்பைரோகீட்ஸ், ஸ்பிரிலம் எக்ஸெட்ரா. விப்ரியம் இஸ் ஷோன் பை விப்ரியோ காலரே. Coccus is shown by Streptococcus lactis, Staphylococcus aureus. So இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அட்லீஸ்ட் யூ ஷுட் பி able to point out the examples. Okay. Okay, இப்போ கேரக்டருக்குள்ள ஜெனரல் கேரக்டர்ஸ் தெரியும். ப்ரோகேரியாட்ஸ்க்கு என்ன கேரக்டர்ஸோ அதே தான் ஜெனரல். ரைபோசோம்ஸ் எப்படி இருக்கு? 70s ரைபோசோம்ஸ் இருக்கு. செல் ஆர்கனல்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. ரைபோசோம்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் பாடிஸ் மட்டும்தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் கிடையாது, நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது, செல் மெம்பரேனும் கிடையாது. ஓகே, nuclear membrane is absent. DNA எப்படி இருக்கும்? It is circular and double stranded. Okay, plasmids or chromosomal plasmids எல்லாமே double stranded and circular. Okay, plasmids are extra chromosomal, much shorter in size. Okay, size ரொம்ப சின்னதா இருக்கும் compared to the chromosomal DNA. Circular, double stranded, all these things basic prokaryotes ஓட characters தான். இப்போ ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா எப்படி பிரிச்சாங்கன்றது பார்ப்போம். ஆர்கி பாக்டீரியால பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைகன் செல் வால் கிடையாது. ஓகே, அண்ட் ஆர்கி பாக்டீரியா பேசிக்லி ஏன்ஷியன் பாக்டீரியா. தே டோன்ட் எக்ஸிஸ்ட் டுடே. தே ஆர் ஏன்ஷியன் பாக்டீரியா அண்ட் அந்த டைம்ல இருந்த பாக்டீரியால தே டோன்ட் ஹேவ் எனி பெப்டிடோகிளைகன் செல் வால். ஓகே, அதனால தான் தே வர் ஏபிள் டு சர்வைவ் இன் வெரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் டியூரிங் ஏன்ஷியன் பீரியட்ஸ். ஓகே, ஸோ phospholipid bilayer க்கு பதிலா they have a single layer of lipid membrane. Okay, so archaebacteriaல மூணா இருக்கு, methanogens, halophiles and thermoacidophiles based on their habitat, based on where they are found. ஓகே, அடுத்து யூ பாக்டீரியாக்குள்ள போகும். யூ பாக்டீரியா ஆர் யுவர் ட்ரூ பாக்டீரியா. இன்னைக்கு நீங்க பாக்குற பாக்டீரியா எல்லாமே யூ பாக்டீரியா. ஓகே, யூ பாக்டீரியால இட் ஹேஸ் a rigid peptidoglycan cell wall, mostly heterotrophic. Some of them will show autotrophism. Okay, but they are mostly heterotrophic. They are all decomposers. Okay, they are all decomposers. And சில யூ பாக்டீரியா they are helpful in fixing N2. Okay, so they form symbiotic association with plants. நல்லது. ஸோ யூ பாக்டீரியாக்கு அடியில் தேர் ஆர் சைனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா அண்ட் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. இந்த மூணுமே தே கம் அண்டர் யூ பாக்டீரியா. ஸோ சைனோபாக்டீரியான்னா என்னது? பேசிக்லி தே ஆர் ரெஃபரிங் டு ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகே, ஸோ சைனோபாக்டீரியா ஆர் photosynthetic. Okay, they have photosynthetic pigments. They can make their own food. It's a characteristic feature of cyanobacteria. So photosynthetic pigments என்னென்ன இருக்கு? chlorophyll A, phycobilins, beta carotenes. These are your photosynthetic pigments which are present in cyanobacteria. Okay, அதனால அதோட own food ப்ரொடியூஸ் பண்ணும். Okay, cyanobacteria. At the same time, cyanobacteria can also fix into. Okay, nitrogen fixation is நடக்கும். அண்ட் இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க உங்க என்சிஆர்டியில், நாஸ்டாக்கோட ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த டயக்ராம்ல ஹெட்ரோசிஸ்டம் லேபிள் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மியூசிலேஜினஸ் ஷீட்டையும் லேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டயக்ராம் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டினாக வரலாம். அப்படியே அந்த டயக்ராம் கொடுத்து ஹெட்ரோசிஸ்ட்டை போட்டு அதை லேபிள் பண்ண சொல்லி அதோட பர்பஸ் என்ன, இல்லை இந்த டயக்ராம் கொடுத்துருக்கிற ஆர்கனிசம் என்னது, நாஸ்டாக், அது எந்த கேட்டகரிக்கு டஸ் இட் பிலாங், அப்படி அந்த மாதிரி கொஸ்டின் டயக்ராம் பேஸ் கேட்கலாம். ஓகே, diagrams are very important. Cyanobacteria diagram. So heterocyst இருக்கு, லேபிள் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுது? இட் இஸ் ஹெல்பிங் இன் ஃபிக்ஸிங் N2. ஓகே, அந்த இடத்துல N2 ஃபிக்சேஷன் நடக்குது. அடுத்து கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. ஓகே, ஸோ ஆட்டோட்ரோபிக்னாலே ஃபோட்டோசிந்தட்டிக்னு கிடையாது. தே மே யூஸ் அதர் சப்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை யூஸ் பண்ணி அதோட ஓன் ஃபுட்டாக அதனால தயாரிக்க முடியும். தோஸ் கம் அண்டர் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா.
ஸோ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் லைக் நைட்ரைட்ஸு, அமோனியா, நைட்ரேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை பிரேக் டவுன் பண்ணி அதோட ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ நியூட்ரியன் ரீசைக்ளிங்கில் இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா ரீசைக்ளிங். அடுத்து வந்து மைக்கோபிளாஸ்மா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்கோபிளாஸ்மா இஸ் த ஸ்மாலஸ்ட் சிங்குலார் செல். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரோகேரியாட்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் அ செல் வால் எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மான்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே படிச்சிருந்தோம். ஸோ மைக்கோபிளாஸ்மா டஸ் நாட் ஹேவ் அ செல் வால். ஓகே. பிளியோமார்பிக். பிளியோமார்பிக்னா என்னது? எல்லாமே வந்து ஒரே ஷேப்ல இருக்காது, எல்லாம் வேற வேற ஷேப்ல இருக்கும். ஒரு மைக்கோபிளாஸ்மால வந்து நிறைய, இப்போ ஒரு குரூப் ஆஃப் மைக்கோபிளாஸ்மிக் செல்ஸ் இருக்குன்னா ஒரு செல் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு செல் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னொன்று வந்து இன்னொரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். இதெல்லாம் வேற வேற வேரியிங் சைஸஸ்ல இருக்கும். அதுதான் வந்து பிளியோமார்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது வந்து கிங்டம் ப்ரோட்டிஸ்டாக்குள்ள போகலாம். இப்போ மாண்ட்ரா கிளியரா? மாண்ட்ரானா பேசிக்லி ஆல் யோர் ப்ரோகேரியாட்ஸ், பாக்டீரியா. ஓகே. அதே வந்து ரெண்டா பிரிக்கணும், யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியா ஆர் பேசிக்லி ஏன்ஷியன்ட் பாக்டீரியா. ஃபாசில்ஸை வச்சு தான் இப்போ நம்ம அதை கிளாசிஃபை பண்றாங்க, ஃபாசில்ஸை வச்சு. ஓகே. ஸோ தே டிடன்ட் ஹேவ் எனி பெப்டிடோகிளைகன் செல் வால். ஓகே. அடுத்து யூ பாக்டீரியா, ட்ரூ பாக்டீரியா. ஓகே. ப்ரோட்டிஸ்டாக்குள்ள போகலாம். ஸோ இந்த டேர்ம் ப்ரோட்டிஸ்டா யார் கொடுத்தது? ஏர்னஸ்ட் ஹேக்கல் இல்லையா? ஏர்னஸ்ட் ஹேக்கல் தான் வந்து 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தார் இல்லையா? 3 கிங்டம்ல தானே ப்ரோட்டிஸ்டா புதுசா ஆட் ஆச்சு. ஸோ ஏர்னஸ்ட் ஹேக்கல் கேவ் த டேர்ம் ப்ரோட்டிஸ்டா, was coined by ஏர்னஸ்ட் ஹேக்கல். ஸோ கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் யோர் செல்லுலார் eukaryotes were placed under protista. Okay. Cellular eukaryotes were placed under protista. So basically நீங்க phylogenetic relationship பாத்தீங்க, phylogeny or ancestors பாத்தீங்கன்னா protista-ல இருந்து தான் plants, fungi, animals எல்லாமே வந்து evolve ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. Okay. It is like a common ancestor for all plants, for all the other eukaryotes. Okay. Phylogeny வந்து it started முத earth create ஆகி organisms evolve ஆகும்போது protista-ல இருந்து தான் வந்து they evolved into first வந்து மானரால இருந்து protista evolved, and then protista-ல இருந்து they evolved into plants, animals and fungi. Okay. Phylogeny நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ இங்க சில இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் பத்தி பார்ப்போம். ரைபோசோம்ஸ், இப்போ யூகேரியாட்ஸோட கேரக்டர்ஸை பத்தி ஏற்கனவே தெரியும். ரைபோசோம்ஸ் வந்து இது 80s ரைபோசோம்ஸ் ஆர் ஃபவுண்ட். யூகேரியாட்ஸோட கேரக்டர்ஸை பத்தி தெரியும் உங்களுக்கு. யூஸ்வலி நீங்க பார்க்குற யூகேரியாட்டிக் கேரக்டர்ஸை பார்ப்பீங்க. ஃப்ளஜெல்லா அண்ட் சீலியா ஹேஸ் அ 9+2 அரேஞ்ச்மெண்ட். 9+2னா என்னது? டப்ளெட்ஸ், 9 டப்ளெட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு டியூபுலின் மைக்ரோடியூபியல் ஆர்கனைசேஷன். இதை பத்தி நம்ம செல் சாப்டர்ல கவர் பண்ணுவோம். கன்சிஸ்டிங் ஆஃப் டியூபுலின் புரோட்டீன். இப்போ யூனிசெல்லார் யூகேரியாட்ஸ், அதாவது புரோட்டிஸ்டா கடியில வந்து 5 குரூப்ஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரைசோஃபைட்ஸ். கிரைசோஃபைட்ஸ் வந்து they include diatoms and desmids. Diatoms are nothing but unicellular algae. ஓகே. யூனிசெல்லுலார் ஆல்கே தான் வந்து டயாட்டம்ஸ் சொல்றாங்க. ஸோ ஹேபிட்டாட் எங்க இருக்கு? ஹேபிட்டாட் இஸ் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் ecosystem, ரெண்டுலையும் you can see them. So chrysophytes வந்து they have photosynthetic pigment. Okay, they can photosynthesize food. என்ன photosynthetic pigments இருக்கு? chlorophyll A, C and carotenoids. Okay, carotenoids, that is basically fucosanthin and diadenosanthin. Okay, இந்த ரெண்டும் இருக்கு. ரிசர்வ் மெட்டீரியல் வந்து ஆயில் அண்ட் ட்ரைசோலாமினாரன். ஸோ இஃப் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைப்பை பற்றி படிக்கும்போது ஃபோட்டோசிந்தட்டிக்கா இல்லையா, ஃபோட்டோசிந்தட்டிக்கா இருந்துச்சுனாலே உடனே கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த பிக்மெண்ட்ஸ் என்னென்ன, ஸ்டோரேஜ் மெட்டீரியல் என்னென்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ டயாட்டம்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் என்னன்னா, தே ஹாவ் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் ஆஃப் சிலிக்கா, மேட் ஆஃப் சிலிக்கா. ஓகே, ஓவர்லாப்பிங் சிலிக்கா ஷெல்ஸ். ஸோ இந்த டெபாசிட்ஸ் இருக்குல்லையா, அந்த திஸ் செல் வால் டெபாசிட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகி டயட்டமீஷியஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அக்யூமுலேஷன். ஓகே. ஸோ திஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் சிலிக்கா, தி செல் வால் டெபாசிட்ஸ் இஸ் நோன் ஆஸ் டயட்டமீஷியஸ் எர்த்.
So diatoms are termed as the chief producers of your oceans. இதெல்லாம் basic characters. Chief producers of your ocean is diatoms. Okay, அடுத்து வந்து dinoflagellates. Cell wall வந்து it is cellulosic cell wall. Cell wall is made up of cellulose. Okay. They cause red tides. Okay, red tides are caused by dinoflagellates. இன்னொரு character வந்து they release toxins into the ecosystem which will kill other marine fishes. Okay, they release toxins. Cellulosic cell wall causes red tides. Examples and diagrams படிச்சு வச்சுக்கோங்க. They may give you an example, they may give you a diagram of some random dinoflagellate கொடுத்துட்டு இது வந்து என்ன கேட்டகரி கடி என்ன டைப் கடியில வருது இல்ல இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்கிற எக்ஸாம் வந்து என்னது கேட்கலாம். ஓகே, ஸோ டயக்ராம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தெரிஞ்சது. கார்னியூலாக்ஸ். அடுத்து யூக்ளனாய்ட்ஸ். யூக்ளனாய்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு? செல் வால் கிடையாது. செல் வால் இஸ் ஆப்சென்ட் ஹியர். செல் வால் கிடையாது. ஆனால் தே ஹாவ் அ ப்ரோட்டீன் ரிச் லேயர் கால் பெலிக்கல். இந்த பெலிக்கல் வந்து அந்த பாடிக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும் ஃபார் ஈஸி மூவ்மெண்ட். ஓகே, photosynthesis நடக்குது. It is capable of photosynthesis. Photosynthetic pigments என்னது? chlorophyll A, B, beta carotene and xanthophyll. Reserve food material வந்து paramylon. யூக்ளனாய்ட்ஸோட ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து யூக்ளனான்ற ஒரு ஆர்கனிசம் இருக்கு. அதோட டயக்ராமும் கொடுத்துருப்பாங்க உங்க இன்டர்நெட்ல. யூக்ளனா இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஒரு ஆர்கனிசம் வந்து நம்ம எப்போ வந்து கனெக்டிங் லிங்க் அப்படின்னு டேர்ம் பண்ணுவோம்? when that organism has characters of both the types, அப்பதானே அது ஒரு கனெக்டிங் லிங்க்னு சொல்லுவோம். ஸோ யூக்ளனாக்கு வந்து since it has characters of both the types, it is considered as a connecting link between plants and animals. Okay, euglenoids are connecting link between plants and animals. அதே மாதிரி நீங்க வைரஸை பார்த்தீங்கன்னா it is a connecting link between living and non-living. ஏன்னா ஹோஸ்டுக்குள்ள இருக்கும் போது it is considered living. When it is outside the host, it is inert, considered non-living. So it is a connecting link between two different things. அடுத்து வந்து ஸ்லைம் மோல்ஸ், செல் வால் செல்லுலோஸ், சாப்ரோஃபைட்ஸ், சாப்ரோட்ரோப்ஸ். They are the connecting link between plants, animals and fungi because they share characters of all these three kingdoms. Okay, so fungi like character என்ன இருக்கு? Formation of fruiting bodies is a fungi like character. Plant character வந்து cell wall வந்து cellulose, it is made up of cellulose. இல்லையா? Cellulosic cell wall is a character from plants. Animal like feature என்ன இருக்கு? Plasmodium எடுத்துக்கிட்டீங்கன்னா plasmodium is an example of a slime mold. Plasmodium எடுத்துக்கிட்டீங்கன்னா it does not have any cell wall. Okay, so the slime molds will aggregate together, they'll come together to form a plasmodium. Okay, அடுத்து வந்து protozoans. Protozoans are mode of nutrition எப்படி இருக்கு? Heterotrophic. Okay, they're dependent on other organisms. Protozoans வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, usually parasites and predators வந்து function ஆகும். Okay, for example amoeboid protozoans, they cause many diseases in humans. இல்லையா? Amoeboid protozoans வந்து again fresh water, sea water, soil. Example amoeba. Movement எப்படி? Through pseudopodia or false feet. Silica shells இருக்கு. So usual characters under each type of protozoan. Okay, let's go into fungi. இப்போ ஃபங்கைல வந்து மைசீலியம்னா என்ன? நீங்க ஒரு பிரெட் மோல்டு எடுத்துக்கோங்களேன். ஒரு பிரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரெட்டை வந்து ரொம்ப நாள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி அந்த பிரெட் வந்து அழுகிற ஸ்டேஜில் இருக்கும்போது க்ரீனிஷ் ஆர் எல்லோயிஷ் பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த பேச்சஸ் நீங்கள் க்ளோஸ்லி அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பிரான்ச்சாக ஃபார்ம் ஆகும். ஓகே, குட்டி 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 குட்டியாக பிரான்ச்சாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பிரான்ச் லைக் அப்பியரன்ஸ் தான் வந்து மைசீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த பிரான்ச் லைக்
அந்த பிரான்ச் லைக் அப்பியரன்ஸ் தான் வந்து நம்ம மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைசீலியம் வந்து இட் இஸ் யூஸ்வலி பிரான்ச்டு அண்ட் இட் கேன் பி செப்டேட் ஆர் அசெப்டேட். செப்டேட்னா என்னது? செப்டேட்னா இந்த மாதிரி இந்த டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஷன்ஸாக பிரிச்சிருக்கும். செப்டேட் இஸ் பேசிக்லி த பார்ட்டிஷன். அந்த பார்ட்டிஷனை தான் வந்து செப்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஷன் இருந்துச்சுன்னா இட் இஸ் செப்டேட். பார்ட்டிஷனே இல்லை ஒரு சிங்கிள் இதாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அசெப்டேட். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இட் இஸ் அசெப்டேட், இந்த இடத்துல இட் இஸ் செப்டேட். ஸோ இதை வந்து இந்த செப்டேட்ஸ் மேடப் ஆஃப் செப்டேட் இட் ஹாஸ் மல்டிபிள் நியூக்ளியை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு இடத்துல இட் ஹாஸ் மல்டிபிள் நியூக்ளியை. ஸோ ஹேவிங் மல்டிபிள் நியூக்ளியை இதை வந்து சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செப்டேட்னா என்ன, அசெப்டேட்னா என்ன, சீனோசைட்டிக் ஆர்கனிசம்ஸ். மைசீலியம்னா என்ன? ஓகே, மைசீலியம் இஸ் பிரான்ச்ட் அண்ட் செப்டேட் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எல்லாம் பேசிக் திங்ஸ். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் இன்டு த கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸை பார்த்தீங்க அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மைசீலியம் இருக்கு இல்லையா, மைசீலியம்ல வந்து நிறைய இந்த மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹைஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரான்ச்சா இருக்கு இல்லையா, அந்த ஒரு பிரான்ச்சையும் வந்து ஹைஃபே அப்படின்னு. ஓகே, அந்த இதை வந்து பேர் என்ன, மைசீலியம்னு சொல்லுவோம். இந்த பிரான்ச் லைக் அப்பியரன்ஸ் காட்டுது இல்லையா, அதை மைசீலியம். அந்த ஒரு பிரான்ச்சையும் வந்து ஹைஃபே. இது வந்து பேசிக் திங் பிஃபோர் வி கெட் இன் டு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபங்கை ஆர் மல்டிசெல்லார், மோஸ்ட்லி தேர் ஆல் மல்டிசெல்லார். ஆனால் எக்ஸப்ஷன் இஸ் ஈஸ்ட். ஈஸ்ட் இஸ் யூனிசெல்லார். ஓகே, தட் இஸ் ஒன்லி எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன்ன்ற வார்த்தையை எங்கெங்கே பார்க்குறீங்களோ அது கிளீனாக அண்டர்லைன் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸப்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். செல் வால் காம்போசிஷன் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப், யூஸ்வலி இட் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் பாலிசாக்கரைட்ஸ். ஓகே, யூஸ்வலி பாரசைட்ஸா வந்து they usually depend on living plants or animals. So அது வந்து parasites. So mostly fungi are heterotrophic and heterotrophicலயே வந்து அதோட source of food வந்து dead organic matter. அதனால அது saprophytic. Saprophytes வந்து தெரியல. So mycelium, hyphae, septate, aseptate இதெல்லாம் கிளியரா இருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன் நீங்க. ஓகே, இப்போ வந்து செக்ஷுவல் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இட் வில் எக்ஸிபிட் அ டைகாரியாட்டிக் ஃபேஸ். யூஸ்வலி ஹாப்ளாய்ட் செல்ஸாக இருக்கும், ஃபியூஷன் அண்டர்கோ பண்ணி டிப்ளாய்டாக மாறும். யூஸ்வலி என்ன ஆகும், 2 எண் இருக்கும், ஹாப்ளாய்ட் செல் எண்ணாக இருக்கும். அந்த எண் வந்து ஆஃப்டர் ஃபியூஷன் வில் ஃபார்ம் 2n. இங்கே ஃபங்கைல பார்த்தீங்கன்னா இந்த எண் ஸ்டேஜ் வந்து ஆஃப்டர் ஃபியூஷன் டெம்பரரியாக வந்து ஒரு டைகாரியாட்டிக் ஃபேஸ், டைகாரியான் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்கு போகும். அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளுக்குள்ள ஃபியூஷன் நடந்து it will be converted into the diploid stage. Okay, so it exhibits a intermediate dikaryotic phase, dikaryon. Okay, okay, இப்போ வந்து பைகோமைசிட்டிஸ், ஆஸ்கோமைசிட்டிஸ், பெசிடியோமைசிட்டிஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்டிஸ் நாலா பிரிக்கிறாங்க. இங்க நீங்க ஒரு கேட்டகரியை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் வித் a common name. ஓகே, Phycomycetes it is called algal fungi, Ascomycetes sac fungi, Basidiomycetes club fungi, Deuteromycetes வந்து fungi imperfecti. Okay, start by studying the common names. உங்க மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, பேஜ் 2.9. ஸோ அதில் வந்து அந்த டேபிளர் காலம் கிளியராக வந்து என்னென்ன டிஃப்ரென்சஸோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் வில் கிவ் யூ an idea. ஸோ செல் வால் காம்போசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செப்டேட் வந்து எப்படி இருக்கு, இஸ் இட் பிரான்ச், இஸ் இட் இட் இஸ் என்ன சொல்றது, செப்டேட் வந்து செப்டேட்டா இருக்கா இல்லை அசெப்டேட்டா இருக்கா, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். செப்டேட்டா இருக்கா அசெப்டேட்டா இருக்கா, ஹேபிட்டாட் என்னவா இருக்கு, மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்லேயே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல சொமாட்டோகெமி அண்ட் தென் கெமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம்னா, சொமாட்டோகெமினா டைரக்டா சொமாட்டிக் செல்ஸ் இருக்கு இல்லையா, சொமாட்டிக் செல்ஸ் வந்து டைரக்டா ஃபியூஸ் ஆகி இட் வில் என்டர் இன்டு த டைகாரியான் ஃபேஸ் அண்ட் தென் ஸோ பேசிக்கலி என்ன ஆகும்னா சொமாட்டோகெமியில் என்ன ஆகும்னா சொமாட்டிக் செல்ஸ் வந்து என்ன டிப்ளாய்ட் ஸ்டேஜில் இருக்குமா, அது வந்து இட் வில் எக்ஸிபிட் டைகாரியாட்டிக் ஃபேஸ் அண்ட் தென் ஃபியூஷன் நடக்கும் இந்த மாதிரி. ஓகே, சொமாட்டிக் இது வந்து சொமாட்டோகெமி. கெமிட்டென்ஜியல் கான்டாக்ட்னா
எக்ஸ்டர்னல் என்ன சொல்றது மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இருக்கும், கெமீட்ஸ் இருக்கும், கெமீட் ப்ரொடக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபியூஷன் நடக்கும், அதுக்கப்புறம் செக்ஷுவல் உங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கும். ஸோ அது வந்து கெமிட்டென்ஜியல் கான்டாக்ட். சொமேட்டோகெமினா டைரக்ட்லி ஃபியூஷன் ஆஃப் யுவர் சொமேட்டிக் செல்ஸ், ஓகே, பை என்ட்ரிங் த்ரூ த டைகாரியான் ஃபேஸ். ஓகே, டியூட்ரோமைசிட்டிஸ்ல தேர் இஸ் நோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த டிஃபரன்சஸ்ல வந்து கிளியரா இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்கோமைசிட்டிஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் அ சாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ்கி. ஓகே, ASCI, அஸ்கஸ், ப்ளூரல் வந்து அஸ்கஸ், அஸ்கஸ் அஸ்கி, சிங்குலர் வந்து அஸ்கஸ், ப்ளூரல் வந்து அஸ்கி. ஸோ அதே மாதிரி ஃபைகோமைசிட்டியில் ஜைகோஸ்போர் ஃபார்மேஷன் மூலியமா நடக்கும். பெசிடியோமைசிட்டிஸ்ல இட் ஹேப்பன்ஸ் இன்சைட் த பெசிடியா. டியூட்ரோமைசிட்டிஸ்ல செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் ஆப்சென்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர் இட் இஸ் நாட் டிஸ்கஸ், ஸோ ஆப்சென்ட். ஓகே, ஸோ எதுக்குள்ள நடக்குது தட் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன், எதுக்குள்ள நடக்குது அண்ட் எப்படி நடக்குது அப்படின்ற டிஃபரன்சஸை பார்த்து. ஆசெக்ஷுவல் ரிப்ரடக்ஷனாக இருந்துச்சுன்னா வாட் ஆர் த மெத்தட்ஸ்? ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் என்னன்னு தெரியுது இல்லையா, செல் வந்து பிரேக் ஆகும், பிரேக் ஆகி ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரிஞ்சு அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து they will start developing into new functioning into new cells. Okay, that is fragmentation. சீனோசைட்டிக்னா என்னன்னு தெரியும் இல்லையா, சீனோசைட்டிக்னா என்னது? இட் இஸ் அசெப்டேட் கண்டிஷன், ஆனா இட் ஹாஸ் மல்டிபிள் நியூக்ளியை. இந்த இடத்துல பார்த்தோம் பாருங்க, இட் இஸ் அசெப்டேட் ஆனா இட் ஹாஸ் மல்டிபிள் நியூக்ளியை, தட் இஸ் சீனோசைட்டிக். ஸோ ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை வந்து படிக்கும் போது மோட் வாட் இஸ் த கேரக்டரை வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு இதுக்கு அடியில நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ மே டென்ட் டு ஃபர்கெட் ஈஸிலி. ஓகே, ஸோ எப்படி இதை படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் எல்லாத்தையும் சைட் பை சைட் போட்டு கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் கேரக்டர்ஸ் அண்டர் ஈச் கேட்டகரி. ஓகே, ஸோ கேரக்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி வந்து ஒரு இதுக்கு அடியில் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி ஞாபகம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் டியூட்ரோமைசிட்டிஸ் அடியில் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு டேபிள் ஆஃப் காலம் மாதிரி போட்டு கேரக்டர்ஸ் ஒரு பக்கம் எழுதிட்டு நீங்களா படிச்சுட்டு நீங்களா அந்த டேபிள் ஆஃப் காலமை ஃபில் பண்ணுங்க. ஸோ அப்படி படித்து கம்பேர் பண்ணி சைட் பை சைட் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர் இட். ஓகே, ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒன்றா படிக்கிறத விட திஸ் இஸ் மோர் எஃபிஷியன்ட். ஸோ பேசிக் டெர்மினாலஜிஸோட மீனிங் தெரியணும். படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெர்மினாலஜிஸோட மீனிங் பார்த்துக்கோங்க. மைசீலியம்னா என்ன, செப்டேட்னா என்ன, சீனோசைட்டிக்னா என்னது, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங் பை கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி படிங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸ் அண்டர் ஈச் கேட்டகரியை படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைகோமைசிட்டிஸ் கடையில் வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ்? Phytophthora, Rhizopus, Albugo, Mucor. These examples are very important. And எங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்களோ அந்த டயக்ராம்ஸையும் வந்து ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த டயக்ராமை கொடுத்தா யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை இது என்ன ஆர்கனிசம். ஓகே, ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் இன்டு lichens and mycorrhiza. Lichens is basically ஃபங்கைக்கும் ஆல்கேக்கும் நடுவில் இருக்கிற மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, so lichens basically are composed of algae and fungi that are living in close association, symbiotic association. So algal part, the blue green algae இருக்கு இல்லையா, algal part வந்து phycobionts ன்னு சொல்றாங்க, the fungal part வந்து mycobionts ன்னு சொல்றாங்க. ஓகே, so 95% of the lichen body வந்து it is comprised by the fungal part, வெறும் 5% தான் வந்து algal part. So algal part என்ன பண்ணும்னா, algal part can prepare its own food. Okay, it is photosynthetic, so it can prepare its own food. As it வந்து சில photosynthetic pigments இருக்கு, so it can synthesize its own food. அதே நேரத்தில் algal component can also fix atmospheric nitrogen. Okay, so fixation of nitrogen possible, photosynthesis வந்து algae வந்து it will take care of it. Mycobiont, அதாவது the fungi. ஸோ இந்த இடத்துல மைக்கோபயாண்ட் இஸ் மோஸ்ட்லி ஆஸ்கோமைசிட்டிஸ் ஃபங்கை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் இன் ரிட்டர்ன் வந்து அந்த மியூச்சுவலிஸ்டிக் இதுக்கு வந்து இன் ரிட்டர்ன் இது என்ன பண்ணுது, இட் இஸ் ப்ரொவைடிங் ஸ்ட்ரக்சரல் கவரிங், ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட், ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ப்ரொவைட் பண்ணுது ஃபங்கை. ஓகே,
அண்ட் லிச்சனை வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட்டோட வந்து பைண்ட் பண்ணி ஒட்டி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ தட் இட் டசன்ட் கெட் வாஷ்ட் அவே. அதே மாதிரி லிச்சன்ஸ் ஆர் ஆல்சோ குட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் SO2 பொல்யூஷன். நீங்க மைக்ரோப்ஸ் சாப்டர்ல பார்த்தீங்க படிச்சு யூ வில் கம் அக்ராஸ் திஸ். ஓகே, ஸோ லிச்சன்ஸ் ஒரு இடத்துல பயங்கரமா வளருது அப்படின்னா இட் இஸ் லெஸ் பொல்யூட்டட். இஃப் இட் இஸ் நாட் க்ரோயிங் இட் இஸ் மோர் பொல்யூட்டட்னா. ஓகே, தே ஓன்ட் க்ரோ இன் பொல்யூட்டட் ஏரியா. அடுத்து வந்து மைக்ரோரைசா. ஸோ ஃபங்கை பிளஸ் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ஓகே, ஸோ ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ்க்கும் ஃபங்கைக்கும் இடையில இருக்கிற மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் மைக்ரோரைசா. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபங்கல் பார்ட்னர் என்ன ப்ரொவைட் பண்ணுது? ஃபங்கல் பார்ட்னர் வந்து இட் இஸ் ஹெல்பிங் இன் absorption of nutrients. For example, H2O, N, nitrogen, phosphorus, sulfur from the soil. Absorption of essential nutrients la help பண்ணுது. Plants என்ன பண்ணுது? It is providing food. It's providing food to the fungal partner. Fungal partner is getting shelter and food from the roots of the higher plant. Roots என்ன கிடைக்குது? It is helping the plant in increasing its absorption of nutrients. Nitrogen, carbon, phosphorus, sulfur அந்த மாதிரி. ஓகே, அடுத்து வந்து வைரஸ். ஓகே, அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை பார்ப்போம். ஃபங்கை வந்து நம்ம மஷ்ரூம்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இட் இஸ் சர்விங் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃபுட். மஷ்ரூம்ஸ் single cell protein, excellent source of protein for people who are in space. It is very less but it is packed with rich protein. Okay, so source of food use பண்ணலாம். For flavoring of cheese, இப்போ பெனிசிலியம் ராக்ஃபார்ட்டி, பெனிசிலியம் கேமம்பர் டீ சீஸ் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ தேர் இட் இஸ் பீங் யூஸ்ஃபுல். அதே மாதிரி ஆர்கானிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் லைக் சிட்ரிக் ஆசிட், ஹியூமரிக் ஆசிட், ஒரு ஒரு ஆசிட்க்கும் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபங்கை நம்ம யூஸ். ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனு அண்ட் இது பொல்யூஷன் இண்டிகேட்டர். லிச்சன்ஸ் பொல்யூஷன் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவாங்க. பொல்யூஷன் இண்டிகேட்டர், அந்த மாதிரி நிறைய பர்பஸஸ் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பிளான்டே அண்ட் அனிமேலியா. பிளான்டே அண்ட் அனிமேலியா பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டமில் தரோவாக நம்ம படிப்போம். ஸோ நத்திங் டீல் வித் ஹியர். வைரஸஸ்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரஸ் இஸ் த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, who is the connecting link between plants, animals and fungi? Who is the connecting link between animals and plants? Who is the connecting link between living and non-living? So இதெல்லாம் வந்து கிளியரா இருங்க. So the connecting link between living and non-living is virus. Okay, ஏன்? Because they are sharing characters of both inside a particular host. Okay, it is showing characters of living. Outside a host it is inert. It is showing it is non-living. So அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிமிட்ரி இவனாஸ்கி டொபாக்கோ மொசாயிக் வைரஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் WM ஸ்டான்லி என்ன சொல்கிறாரு? வைரஸை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஃபேக்டை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ வைரஸ் இந்த கிறிஸ்டலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, வைரஸ்ல இருந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் நிறைய ப்ரோட்டீன்ஸ். இட் இஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சம் ஜெனடிக் மெட்டீரியல். ஓகே, அடுத்து வந்து MW பெஜுரெனிக் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இந்த வைரஸ் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டை வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகே, திஸ் வைரஸ் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன். இட் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். ஒரு ஆர்கனிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கனிசம்க்கு வந்து இட் ஹாஸ் கெப்பாசிட்டி டு ஸ்ப்ரெட். ஓகே, அப்படின்ற ஃபேக்டை கண்டுபிடிக்கிறாரு MW பெஜுரெனிக். இப்போ நம்ம 3 சயின்டிஸ்டை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஒரு சயின்டிஸ்ட் வந்து டொபாக்கோ மொசாயிக் வைரஸை டிஸ்கவர் பண்றாரு. WM ஸ்டான்லி வந்து இட் கேன் பி கிறிஸ்டலைஸ் அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாரு. MW பெஜுரெனிக் என்ன சொல்றாரு? இட் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன்ன்ற ஃபேக்டை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஒரு டொபாக்கோ வந்து இன்ஃபெக்ட் பண்ண வைரஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃப்ளூயிட் வாஸ் இன்ஃபெக்ஷியஸ். இட் ஹேஸ் த எபிலிட்டி டு காஸ் இன்ஃபெக்ஷன் நியூ அனதர் ஆர்கனிசம் அப்படின்ற ஃபேக்டை கண்டுபிடிச்சாரு. அந்த ஃப்ளூயிடை வந்து என்னன்னு நேம் பண்ணாரு? கொண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் நேம் பண்றாரு. பேசிக்கலி இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட். Viruses are obligate intracellular parasites. Obligate intracellular parasite na enadhu? It can survive only inside a parasite. Okay, it cannot survive on its own. It has to have a parasite. Only then it can survive. Okay, and they are inert outside the host. Okay, so inert virus வந்து நம்ம virion அப்படினு சொல்லுவோம். அதாவது இன்ஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடி வெளியே வந்து inert conditionல இருக்கு, அத virion அப்படினு சொல்லுவோம்.
ஸோ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங். இப்போ வந்து வைரஸ்ல வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ த ஜெனட்டிக் மெட்டீரியல் கேன் either be a DNA or an RNA. It can either be a double stranded or single stranded condition. It can be anything. Okay. So double stranded DNA இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிற வைரஸஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. பாக்ஸ் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், SV40, பாலியோமா வைரஸ், SV40, அடினோ வைரஸஸ் எல்லாத்துக்கும் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ. சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ஓட எக்ஸாம்பிள்ஸ் என்னது? பாக்டீரியோஃபாஜ் M13. Bacteriophage M13 is a very excellent vector. Okay, it is a very excellent animal based vector. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. Bacteriophage M13 யூஸ்வலி நிறைய ஆர்டிஃபிஷியல் பாக்டீரியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த பாக்டீரியோஃபாஜ் M13 வந்து மாடிஃபிகேஷன் அண்டர்கோ பண்ணி அது யூஸ் பண்ணுவோம். So it is an excellent vector, bacteriophage M13. RNA genetic material, double strand RNA, single strand RNA எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலி வந்து பிளான்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ் வந்து இட் வில் பி RNA. ஓகே, இது யூஸ்வலி RNA. யூஸ்வலி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA-வா இருக்கும் பிளான்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ற வைரஸ். பட் அ ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் வைரஸ் வந்து டிஎன்ஏவும் இருக்கு. பிளான்ட் பேஸ்ட் வைரஸஸ் கேன் ஆல்சோ பி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், no virus can have both RNA and DNA at the same time. Okay, it's either RNA or DNA. It cannot have both at the same time. Okay, இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஞாபகம். It cannot have both RNA and DNA at the same time. So இந்த வைரஸஸ்ல பாத்தீங்கன்னா it is made up of a protein coat. Okay, the virus has a protein coat. அதை வந்து capsids னு சொல்லுவாங்க. It is made up of a protein coat called capsid. அதுக்கு உள்ள வந்து genetic material will be coiled. For example, இப்போ RNA வந்து genetic material இருக்குன்னா the RNA will be coiled. Okay, protein coat இருக்கு, அது capsidன்னு சொல்லுவாங்க. அந்த capsidக்கு வந்து சில சப்யூனிட்ஸ் இருக்கு, அது capsomeres அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த capsidோட வேலை என்னன்னா அந்த அதுக்கு உள்ள இருக்கிற அந்த genetic materialக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது அந்த capsomereோட வேலை. ஓகே, ஸோ அங்கே வந்து பாக்டீரியோஃபாஜோட ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஹெட்டுக்குள்ள வந்து டிஎன்ஏ கண்டென்ட் இருக்கும், காலர், டெய்ல் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரோட லேபிளிங் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸ்ட்ரக்சரோட லேபிளிங் வந்து தெரிஞ்சிருக்கணும், படிச்சு வச்சுக்கோங்க. டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் ஆஃப் தி பாக்டீரியோஃபாஜ். பிளான்ட்ஸ்ல வந்து வைரல் டிசீசஸ்க்கான சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, mosaic formation, leaf rolling, leaf curling, yellowing, vein clearing, dwarfing and stunted growth. These are characters of virus infection. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அடுத்து வைராய்ட்ஸ். வைராய்ட்ஸ்னா என்னது? when they have linear single strand RNA molecules. ஓகே, ஸோ இங்கே வந்து வைரஸோட ஒரு டிஸ்டிங்விஷிங் கேரக்டர் என்னன்னா இங்கே வந்து ப்ரோட்டீன் கோட் கிடையாது. ஓகே, usually protein coat or capsids இருக்கும் இல்லையா, capsids or protein coat is not found here. So viruses which does not have a protein coat are called viroids. இங்க வந்து genetic material வந்து will be single strand RNA, linear-ஆ இருக்கும், not double stranded, single strand and linear. So these are called viroids. Discover பண்ணது வந்து T.O. Diner discovered viroids. prions, அடுத்து வந்து prionsல வந்து வெறும் it is only made up of protein, genetic material-ஏ கிடையாது. யூஸ்வலி ஜெனடிக் மெட்டீரியல் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ. இங்கே வந்து ஜெனடிக் மெட்டீரியலே கிடையாது, only protein. It is made up of only protein. So those are called prions. These were discovered by Stanley B. Prusiner. Okay, ஸோ இங்கே வந்து இந்த ஒரு கேட்டகரியை பற்றியும் படிக்கும்போது வாட் இஸ் த டிஸ்டிங்விஷிங் கேரக்டர், அது வந்து கண்டுபிடிச்சது யாரு, டிஸ்கவர் பண்ணது யாரு, அண்ட் அது காஸ் பண்ற டிசீசஸ் என்னென்ன, இந்த மூணு விஷயமும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரையான்ஸ் வந்து என்னென்ன டிசீஸ் பண்ணுது? சிஆர் ஜேக்கப் டிசீஸ், கவு டிசீஸ் இன் கேட்டில், மேட் கவு டிசீஸ். அதே மாதிரி வைராய்ட்ஸ் வந்து என்ன காஸ் பண்ணும்? கிரிசாந்தமம் ஸ்டண்ட், அவகாடோ சன் பிளாச். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிசீசஸ் காஸ் பை ஈச் கேட்டகரி, அதை யார் கண்டுபிடிச்சது, அண்ட் டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்.
விஷயமும் தருவார். ஓகே, சாப்டர்ல எதுவும் டவுட் இருக்கா? யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? சாப்டர்ல கிளியரா எல்லாம்? ஆன்லைன்ல? The chapter it is more of you studying the characters. சொல்லி கொடுக்கறத தாண்டி more of studying. ஓகே, ஒரு 5 minutes சாப்டர் ரிவைஸ் பண்ணுங்க. திருப்பியும் சொல்றேன், என்சிஆர்டில கொடுத்துருக்கிற டயக்ராம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டயக்ராமோட லேபிளிங்ஸ், அது ஃபார் எக்ஸாம்பிள் நாஸ்டாக்கோட டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா அது நாஸ்டாக் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ டயக்ராம் என்சிஆர்டில கொடுத்துற எல்லா டயக்ராம்ஸையும் வந்து எதையும் இக்னோர் பண்ணாதீங்க. லேபிளிங்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோ அதை படிங்க. ஒரு சாப்டர் படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா உடனே உங்க மெட்டீரியலே வந்து பின்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு வாட்டி சால்வ் பண்ணிடுங்க. வேற எந்த டெஸ்ட் ஆர் கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நீங்க சால்வ் பண்ணணும் சாப்டர் முடிச்சோம்.
ஆல்ரெடி செக் பண்ணி கல்ல போட்டேன். ஓகே, அடுத்த சாப்டர் ஆரம்பிப்போமா? லோகோமோஷன் மூவ்மெண்ட். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லோகோமோஷன் மூவ்மெண்ட் அடுத்த சாப்டர் பார்ப்போம். இந்த சாப்டர்ல வந்து மெயின்லி வந்து இந்த சாப்டர்ல வந்து ஜாயின்ட்ஸ் அண்ட் டிசீசஸ் பேஸ் பண்ணி தான் 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இந்த ரெண்டு டாபிக்ல இருந்தா கேட்க போறாங்க. ஓகே, ஜாயின்ட்ஸ் எந்தெந்த இடங்கள்ல இந்த ஜாயின்ட்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஜாயிண்ட்டும் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் மைஸ்தீனியா கிரேவிஸ். ஸோ இந்த மாதிரி மசில் ஆர் ஸ்கெல்டல் ரிலேட்டட் டிசீசஸ் இந்த ரெண்டு ஏரியால இருந்தா வந்து 60-70% ஆஃப் த கொஸ்டின் இந்த ரெண்டு ஏரியால தான். இன்னொரு 20-25% வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, அதாவது கண்ட்ராக்ஷன் அப்போ மசில் ஃபைபர்ஸ்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, ரிலாக்ஸேஷன் அப்போ என்னென்ன நடக்குது, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. இன்னொரு 25, இன்னொரு ஒரு 5% வந்து 5-10% வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல நம்பர் ஆஃப் போன்ஸ் பிரசன்ட் இன் வேரியஸ் ஏரியாஸ், இந்த இந்த பர்டிகுலர் விஷயம். இதுல இருந்து இன்னொரு ஒரு 5-10% கேட்பாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். மேக்ஸிமம் இந்த இடங்கள்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல நீங்க படிக்க ஆரம்பிக்கிறதே வந்து ஜாயின்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ், அங்க இருந்து படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் டிசீசஸை பத்தி படிங்க. ஓகே, இந்த ரெண்டையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூ ஷுட் கோ டு ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகே, மசில்ஸ் அண்ட் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அடுத்து படிங்க. கண்ட்ராக்ஷன் அப்போ வாட் ஆர் தி ஈவென்ட்ஸ் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ், இன்ட்ராக்ஷன், ஆக்டின் மயோசின் இன்ட்ராக்ஷன் நடக்குது டியூரிங் கண்ட்ராக்ஷன், ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் படிக்கணும், மசில் ஸ்ட்ரக்சரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரிக்கு போங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல வந்து இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக 206 போன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 206 போன்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்பெண்டிகுலார் அண்ட் ஆக்சியல் ஸ்கெல்டன். அப்பெண்டிகுலாரில் 126 போன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம லிம்ஸ், கேர்டில்ஸாக பிரிக்கிறோம். கேர்டில்ஸ்ல எவ்வளோ போன்ஸ் இருக்கு, 4 லிம்ஸ்ல எவ்வளோ போன்ஸ் இருக்கு. ஸோ அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த கால்குலேஷன் நம்பர். ரிப்ஸ், வெர்டிபிரல் காலம்ல எத்தனை இருக்கு, ஹவு மெனி ஆர் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், ஹவு மெனி ஆர் லம்பார், thoracic and all those things. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ்ல வந்து கவனம் சொல்லுங்க. ஓகே, ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த சாப்டர். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்ட்ரைட்டட், நான் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் எல்லாம் தெரியும், எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்டை பார்ப்போம், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ அமீபாய்டு, ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஃபால்ஸ் ஃபீட், யூசிங் ஃபால்ஸ் ஃபீட் அமீபாய்டு மூவ்மெண்ட், சூடோபோடியா. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மூவ்மெண்ட்டு. ஸோ அதே வந்து அமீபாய்டு ஆர் சூடோபோடியல் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம பாடியில் லியூகோசைட்ஸு, மேக்ரோஃபாஜஸ் இதுவும் வந்து அதே டைப் ஆஃப் மூவ்மெண்ட்டை வந்து காட்டும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டை காட்டி இந்த செல்ஸ் எல்லாம் போய் பேத்தோஜெனிக் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதை போய் என்கல்ஃப் பண்ணிடும். ஓகே, த்ரூ அமீபாய்டு மூவ்மெண்ட். சீலியரி மூவ்மெண்ட் அடுத்து. சீலியரி மூவ்மெண்ட்னா அது அதோட வேர்ட்லேயே இருக்கு, மூவ்மெண்ட் யூசிங் சீலியா. ஓகே, சீலியா வந்து எப்படி, இட் இஸ் பேசிக்லி ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் கால்ட் சீலியா, அண்ட் அதை யூஸ் பண்ணி மூவ் பண்ணுது, தட் இஸ் சீலியரி மூவ்மெண்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட்டை நம்ம எங்கே பார்ப்போம், ஓவிடக்ல ஓவாவோட மூவ்மெண்ட் இஸ் த்ரூ சீலியரி மூவ்மெண்ட். அதே மாதிரி மூவ்மெண்ட் ஆஃப் சீலியா வந்து நம்ம ட்ராக்கியல் சிஸ்டம்ல இருக்கு இல்லையா, நம்ம ட்ராக்கியால டு ரிமூவ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், சீலியரி மூவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி. ஸோ டைப் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் எந்த இடங்கள்ல வந்து இந்த மூவ்மெண்ட் இஸ் சீன், அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிளாஜெல்லார் மூவ்மெண்ட், மஸ்குலர் மூவ்மெண்ட், ஆல் தீஸ். ஓகே, ஸோ மஸ்குலர் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் கால்ட் மயோசைட்ஸ். ஸோ மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டட், நான் ஸ்ட்ரைட்டட் அண்ட் கார்டியாக் மசில்ஸ் மூணா பிரிக்கிறோம். ஸ்ட்ரைட்டட் எப்படி இருக்கும், தே ஆர் வாலண்டரி மசில்ஸ் அண்ட் தே ஆர் ஸ்ட்ரைப்டு. அந்த ஸ்ட்ரைப்டு அப்பியரன்ஸ் வந்து ஏன், why is the striated muscles showing striped appearance? Due to the arrangement of the actin and myosin. Okay, the thick and thin filaments. அது என்ன நம்ம பார்ப்போம் as we move forward. Non striated இது வந்து எப்படி இருக்கும், they are involuntary. Okay, non striated muscles are involuntary. So இங்க நீங்க என்ன படிக்கணும்னா striated muscles ஓட எக்ஸாம்பிள்ஸ், எங்கெங்கெல்லாம் striated muscles இருக்கு,
ஸோ பேசிக்கலி ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸோட சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா த ரிச் இன் மயோக்ளோபின். ஓகே, ரிச் இன் மயோக்ளோபின், ரிச் வாஸ்குலர் சப்ளை, பிளட் சப்ளை வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த இடத்துல. மயோக்ளோபின் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தே கேன் கண்ட்ராக்ட் quickly, ஆனால் they will get fatigued easily. Okay, these are certain common characters and எந்த இடங்கள்ல இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஃபோர் லிம்ஸ், ஹைண்ட் லிம்ஸ், பாடி வால், டங், ஃபேரிங்ஸ் எல்லாம் நம்ம வாலண்டரி கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேவ் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். ஸ்மூத் மசில்ஸ் ஆர் நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் வந்து எங்கெங்க இருக்கும்? நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், யூட்ரஸ், யூரினரி பிளாடர், இந்த இடங்கள்லாம் வந்து இட் இஸ் இன்வாலண்டரி. ஓகே, இதெல்லாம் சில காமன். கார்டியாக் மசில்ஸ் ஆர் அகைன் ஸ்ட்ரையேட்டட் அண்ட் எங்க இருக்கும்? தே சரவுண்ட் த ஹார்ட். இன்டர்கலேட்டட் டிஸ்க்ஸ் இருக்கு. ஓகே, இட்ஸ் a distinguishing character of cardiac muscles. Cardiac muscles will never get fatigued. ஹார்ட் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா 24/7. ஸோ கார்டியாக் மசில்ஸ் வில் நெவர் கெட் ஃபட்டிக். அண்ட் ஸ்ட்ரையேட்டட் மாதிரியே வந்து ரிச் வாஸ்குலர் சப்ளை இருக்கு. ரிச் வாஸ்குலர் சப்ளைன்னா என்னது? பிளட் வெசல் நிறையா இருக்கு. ஸோ தட் இட் கெட்ஸ் அ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் பிளட். ஓகே, அடுத்து வந்து ஸ்கெலிட்டல் மசிலோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்ப்போம். ஸோ ஸ்கெலிட்டல் மசில் வந்து நிறைய மசில் பண்டில்ஸாக இருக்கும். ஓகே, ஒரு சாக்கு பை மாதிரி இருக்கும், சாக்காக இருக்கும். ஓகே, அந்த சாக்ஸை தான் வந்து பண்டில், மசில் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மசில் பண்டில்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, தே ஆர் கால்ட் ஃபாசிக்கிள்ஸ். ஓகே, அந்த சாக்கா இருக்கு இல்லையா, அந்த சாக்கா இருக்கிறது வந்து மசில் பண்டில்ஸ் ஆர் ஃபாசிக்கிள்ஸ். இந்த ஃபாசிக்கிள்ஸ், இந்த சாக்ஸுக்குள்ள வந்து குட்டி குட்டி மசில் ஃபைபர்ஸ் இருக்கும். மசில் ஃபைபர்ஸ் ஆர் மசில் செல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ சாக்கு பை மாதிரி இருக்கும், இந்த பெரிய சாக்கு பை மாதிரி. அந்த சாக்கு பைக்குள்ள அதான் வந்து ஃபாசிக்கிள். அந்த ஃபாசிக்கிள்குள்ள வந்து நிறைய மசில் ஃபைபர்ஸ் ஆர் மசில் செல்ஸ் இருக்கும். அந்த ஒரு மசில் செல்ல நீங்க வந்து என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஈச் மசில் செல் இஸ் சரவுண்டட் பை அ லேயர் கால்ட் சார்கோலெம்மா, அ மெம்பரேன் கால்ட் சார்கோலெம்மா. இப்போ நம்ம செல்ஸ் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இந்த மெம்பரேனுக்கு பேரு சார்கோலெம்மா. அந்த ஒரு மசில் செல்ல சரவுண்ட் பண்றது சார்கோலெம்மா. சார்கோலெம்மா இஸ் த membrane surrounding the, it is like the plasma membrane covering the muscle cell, that is the sarcolemma. Blood capillaries வந்து between each muscle cell blood capillaries will also be running, okay, for supply of blood. இப்போ சார்கோபிளாசம், இப்போ நம்ம பிளாஸ்மா மெம்பரேன்ல வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எ பிளாஸ்மா மெம்பரேன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இன்வெஜினேட்ஸ். அதே மாதிரி சார்கோலெம்மா லேயரை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஜினேட்ஸ் டு ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டி டியூபியூல்ஸ் along the Z line. ஓகே, அதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ சார்கோலெம்மா இப்போ சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். ஒரு செல்லுக்குள்ள வந்து கண்டென்ட்ஸ் வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சார்கோலெம்மாக்குள்ள இருக்கிற அந்த செல்லோட இதை வந்து சார்கோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சைட்டோபிளாசம், இங்க வந்து சார்கோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சார்கோபிளாசம்ல வந்து நார்மல் செல்லு மாதிரி நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், கிளைகோஜன் கிரானியூல்ஸ் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, the endoplasmic reticulum which is present inside the muscle cell, அதுக்கு பேர் என்னது? சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ நார்மல் செல் மாதிரி உங்களோட மசில் செல்குள்ளேயும் வந்து இட் இஸ் சரௌண்டட் பை அ சார்கோலெம்மா, த பிளாஸ்மா மெம்பரேன். அதுக்குள்ள வந்து சைட்டோபிளாசம் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து சார்கோபிளாசம்னு சொல்லுவோம். அதுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, கிளைகோஜன் கிரானியூல்ஸ் இருக்கு, முக்கியமா இது இருக்கு, endoplasmic reticulum which is called the sarcoplasmic reticulum. இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா அண்ட் கிளைகோஜன் கிரானியூல்ஸ் வந்து it will be in large quantities. Okay, it will be in large quantities. ஏன் large quantitiesல இருக்கணும்? Because it needs continuous supply of energy, ATP production இல்லையா, அதனால. ஸோ இந்த மசில் ஃபைபர் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து இது வந்து வெர்டிக்கல் வியூ. இப்போ நம்ம வந்து அதை ஹாரிசான்டலி இப்படி சைடை திருப்பி சைடு வியூ பார்க்குறோம். சைடில் நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு மசில் ஃபைபர், இந்த உருண்டை ஒயிட் கலர்லேயே இருக்கு இல்லையா, இது ஒன் மசில் ஃபைபர். இந்த மசில் ஃபைபரை சுற்றி நிறைய பேண்ட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ மயோஃபிப்ரில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேரலலி அரேஞ்ச்டு ஃபிலமெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு மசில் செல்லாம். அந்த மசில் செல்ல வந்து நிறைய பேரலலி அரேஞ்ச் ஃபிலமெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஃபிலமெண்ட்டே நம்ம வந்து மயோஃபிப்ரில் ஆர் மயோஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மயோஃபிலமெண்ட்டை வந்து பார்ப்போம். ஒரு மயோஃபிலமெண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா
ஒரு மயோஃபிலமெண்ட்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு புரோட்டீன் இருக்கும், ஆக்டின் அண்ட் மயோசின் அப்படின்னு ரெண்டு புரோட்டீன் இருக்கும். ஸோ மயோசின் இஸ் your திக்கான பார்ட். ஓகே, மயோசின் இஸ் your திக்கான பார்ட் அண்ட் ஆக்டின் இஸ் your தின்னர் ஆர் லைட்டர் பார்ட். ஓகே, ஸோ இங்க வந்து டார்க் பேண்ட் ஆர் தி ஏ பேண்ட்னு ஒன்று இருக்கு, லைட் பேண்ட் ஆர் தி ஐ பேண்ட்னு ஒன்று இருக்கு ஏரியா. ஓகே, ஸோ திஸ் இஸ் your ஐ பேண்ட், திஸ் இஸ் your ஏ பேண்ட். ஏ பேண்ட் வந்து திக்கா இருக்கும், ஓகே, திக் அண்ட் டார்க்கா இருக்கும். ஐ பேண்ட் வந்து தின்னா இருக்கும், தின் அண்ட் லைட்டா இருக்கும். ஓகே, இது வந்து ஐ பேண்ட், இது ஏ பேண்ட். ஸோ ஐ பேண்டில் வந்து இந்த ரெட் கலர்ல ஒன்று போகுது இல்லையா கீழே, இதுதான் வந்து உங்களோட ஜெட் லைன். ஓகே, இதுதான் உங்களோட ஜெட் லைன். ஸோ அடுத்து ஜெட் லைன், அந்த ஜெட் லைன் இருக்கிற ஏரியா தான் வந்து ஐ பேண்ட். ஐ பேண்டுக்கு அப்புறம் ஏ பேண்ட் வரும், ஏ பேண்டுக்கு அப்புறம் திருப்பி ஐ பேண்ட் வரும். அந்த ஐ பேண்ட்ல வந்து ஒரு ஜெட் லைன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜெட் லைனுக்கும் இன்னொரு ஜெட் லைனுக்கும் நடுவில் இருக்கிற பார்ட் தான் வந்து உங்களோட sarcomere. Okay, sarcomere is basically whatever is present between consecutive z lines. Okay, ஒரு z லைனுக்கு இன்னொரு z லைனுக்கு நடுவுல இருக்கிற பார்ட் தான் வந்து sarcomere. ஓகே, அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் மாதிரி. இந்த sarcomereல பாத்தீங்கன்னா you have myosin and actin. ஓகே, இந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது தான் வந்து மயோசின் ஆர் த திக் ஃபிலமெண்ட். இந்த yellow கலர்ல இருக்கு இல்லையா, this is your thin filament or actin. Okay, thin filament actin, thick filament myosin. A band, I band. A band is the thick band, I band is the light band, light or thin band. So A bandல வந்து ஆக்டினும் இருக்கு, மயோசினும் இருக்கு. I bandல வந்து என்ன இருக்கு, ஜெட் லைன் இருக்கு. ஜெட் லைனுக்கு நடுவில் இருக்கிறது தான் உங்களோட sarcomere. ஓகே, கிளியரா? இந்த தின் ஃபிலமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ பேண்ட் ஏரியா இருக்கு இல்லையா, ஏ பேண்ட். இந்த ஏ பேண்ட்ல வந்து தின் ஃபிலமெண்ட் வந்து ரெண்டு தின் ஃபிலமெண்ட்டுக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி ஒன்று. இந்த கேப்பை தான் வந்து ஹெச் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச் ஜோன் ஆர் ஹென்சென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது கண்டுபிடிச்ச ஹென்சன், அதனால ஹென்சென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த கேப் பிட்வீன் டூ actins or thin filaments present in the A band is called the H zone. Myosin வந்து இந்த மாதிரி throughout the A band வந்து myosin ஓடும். இங்க சாட்ல யாரோ டெஸ்ட்டுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு. ஸோ ஏ பேண்ட்ல வந்து மயோசின் ஓடும், ஐ பேண்ட்ல வந்து மயோசின் கிடையாது. புரியுதா? இந்த ஒயிட் பாருங்க, இந்த ஒயிட் வந்து ஏ பேண்டோட முடியுது. ஐ பேண்ட்ல வந்து தேர் இஸ் நோ மயோசின், தேர் இஸ் ஒன்லி ஜெட் லைன் அண்ட் ஆக்டின். ஓகே, ஆக்டின் அண்ட் ஜெட் லைன் இது வந்து கண்டினியூஸா அப்படி ஓடிட்டே இருக்கு. இப்போ ஸ்ட்ரக்சர்ல கிளியர் ஆயிட்டீங்களா? ஹெச் ஜோன்னா என்னது, ஐ பேண்ட்னா ஏ பேண்ட்னா என்ன, ஐ பேண்ட்னா என்ன, ஐ பேண்ட்ல ஜெட் லைன் இருக்கு, ஜெட் லைன் இருக்கு, ஜெட் லைன் சார்கோமியர். ஸோ இப்போ இந்த சார்கோமியர் ஒரு ஏ பேண்ட்ல வந்து மயோசின் அண்ட் ஆக்டின் ரெண்டுமே parallelly it is being arranged, parallel arrangement. actin and myosin ரெண்டுமே வந்து it is being parallelly arranged இல்லையா. இந்த yellowவும் white லைனும் parallel அரேஞ்ச் ஆகிக்கிட்டே போகுது இல்லையா. ஸோ parallel arrangement. A band and I band வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, alternating arrangement. alternate dark and light bands. darkனா basically A band, lightனா I band. So alternatively A band and I band have been arranged and actin and myosin are parallelly arranged. Parallel arrangement of actin and myosin, alternate arrangement of I band and A band, dark band and thin band அந்த மாதிரி. ஓகே, dark and light band. ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர்ல கிளியரா? ஆக்டின் வந்து
ஏ பேண்டுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கு பிட்வீன் கன்சர்வேட்டிவ் ஆக்டின். அந்த கேப் வந்து ஹெச் ஜோன். மயோசின் வந்து ஏ பேண்ட்ல மட்டும்தான் இருக்கு இல்லையா? அப்புறம் வந்து இங்க ஒரு பெரிய கேப் வருது. அப்புறம் திருப்பி அடுத்த ஏ பேண்ட் சாரி அதான் மயோசின் வந்து ஆரம்பிக்கும். ஸ்ட்ரக்சர்ல கிளியரா? எது வந்து டார்க் பேண்ட், எது தின் பேண்ட்? டார்க் பேண்ட் ஆர் திக் பேண்ட் இஸ் கால்ட் as A band. A band or anisotropic band. Light band or thin band is called as I band or isotropic band. I bandல Z line வருது. Z லைனுக்கு நடுவுல ரெண்டு Z லைனுக்கு நடுவுல இருக்கிறது சார்கோமியர். இப்ப பேண்ட்ஸ்ல கிளியர் ஆயிருச்சு. புரோட்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா filament, thick filament known as myosin, அதுக்கு parallel thin filament known as actin. Thick filament is not found in I band. அதனால தான் அந்த I band is lighter in appearance. A bandல வந்து thick filament or myosin is present. அதனால தான் A band is thick in appearance or dark in appearance. புரிஞ்சா? ஏன் அந்த appearance அப்படி வருதுன்னு ஒரு பேண்டுக்கும். filament actin, thin filament or actinக்கு இடையில இருக்கிற கேப்புக்கு பேரு H zone, which is present in the A band, middle of the A band. புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சு. இப்போ வந்து மசில் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சு. இப்போ புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்ப்போம். அதாவது இங்க நம்ம என்னென்ன ரெண்டு புரோட்டீன் பார்த்தோம். என்னென்ன புரோட்டீன்? மயோசின் அண்ட் ஆக்டின் ரெண்டு புரோட்டீன் பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டு புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து திக் ஃபிலமெண்ட். திக் மயோஃபிலமெண்ட் யாரு? மயோசின். மயோசின் இஸ் யுவர் திக் மயோஃபிலமெண்ட் இல்லையா? மயோசின் இஸ் யுவர் திக் ஃபிலமெண்ட் ஆர் திக் மயோஃபிலமெண்ட். So the myosin is made up of monomeric protein, monomeric units called meromyosin. Okay, it is made up of meromyosin. ஒரு மெரோமயோசின் இது வந்து ஒரு மெரோமயோசின். இந்த ஒரு மெரோமயோசினை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணோம் அப்படின்னா அந்த மோனோமெரிக் யூனிட்டை வந்து எடுத்து நீங்க ஜூம் பண்ணி நீங்க அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் மாதிரி ஒன்று இருக்கும். ஹெவி மெரோமயோசின் ஹெட்னு ஒரு ஏரியா இருக்கு. ஹெவி மெரோமயோசின் அண்ட் அந்த டெய்ல் இதான் உங்களோட டெய்ல், இதான் வந்து உங்களோட ஹெட். அந்த ஹெட் போர்ஷன் வந்து ஹெவி மெரோமயோசின், அந்த டெய்ல் போர்ஷன் வந்து லைட் மெரோமயோசின். ஓகே, மெரோமயோசினே வந்து ரெண்டா பிரிக்கிறோம், ஹெவி மெரோமயோசின், லைட் மெரோமயோசின். ஹெவி மெரோமயோசின்ல ஹெட் போர்ஷன் இருக்கு, லைட் மெரோமயோசின்ல டெய்ல் போர்ஷன். இப்போ இந்த ஹெட் போர்ஷனை, அதாவது ஹெவி மெரோமயோசினை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணோம்னா ஆக்டின் பைண்டிங் சைட் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஏடிபி பைண்டிங் சைட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்டின் பைண்டிங் சைட்ல தான் வந்து ஆக்டினோட வந்து அது கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணும் டியூரிங் கண்ட்ராக்ஷன் அப்போ ஒரு கிராஸ் பிரிட்ஜ், ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும் பிட்வீன் தி ஆக்டின் அண்ட் மயோசின். ஸோ அது எங்கே ஃபார்ம் ஆகும்? இந்த மெரோமைசின், ஹெவி மெரோமைசின் ஹெட் ஏரியா இருக்குல்ல, அந்த ஹெட் ஏரியாவோட ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கு இல்லையா, அந்த சைட்ல தான் வந்து இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும், இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதே மாதிரி ஏடிபி பைண்டிங் சைட்னு இருக்கு. தி எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் கண்ட்ராக்ஷன், அதுக்கு வந்து ஏடிபி வில் கம் அண்ட் பைண்ட் டு த ஏடிபி பைண்டிங் சைட் ஆஃப் யுவர் மெரோமைசின். ஓகே, ஹெட்டோட ரெண்டு ஏரியா கிளியர். அடுத்து வந்து டெய்ல் இருக்கும், இது வந்து லைட் மெரோமைசின் டெய்ல். இப்போ வந்து நம்ம தின் ஃபிலமெண்ட்டை வந்து அரேஞ்ச், இப்போ இது ஒரு யூனிட், இது வந்து ஒரு யூனிட். இந்த மாதிரி மல்டிபிள் யூனிட்ஸ் வந்து பாலிமரைசேஷன் மாதிரி மல்டிபிள் யூனிட்ஸ் will be arranged to form the myosin. ஓகே, இப்போ வந்து தின் மயோஃபிலமெண்ட் ஆர் ஆக்டினோட ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்க போறோம். ஆக்டின்ல பாத்தீங்கன்னா ஆர் த தின் மயோஃபிலமெண்ட்ல பாத்தீங்கன்னா, தின் ஃபிலமெண்ட்ல ஆக்டின், ட்ரோபோமைசின் அண்ட் ட்ரோபோனின் மூணு பார்ட் இருக்கு. ஓகே, ஆக்டின் இஸ் மேட் அப் ஆஃப் G-actin and F-actin. So basically G-actin, multiple units of G-actin will form one particular F-actin. Okay, the mari G multiple G will form one F-actin. Okay, அடுத்து வந்து ட்ரோபோமைசின். ட்ரோபோமைசின்ல பாத்தீங்கன்னா ஆக்டின் அண்ட் மயோசினை வந்து பிரிச்சு வைக்கும் டியூரிங் த ரெஸ்டிங் ஃபேஸ். ரிலாக்ஸேஷன் ஃபேஸ்ல வந்து ஆக்டின் அண்ட் மயோசின் இடையில கேப் இருக்கும், கண்ட்ராக்ஷன்ல மட்டும்தான் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ரிலாக்ஸேஷன் ஃபேஸ்ல வந்து அந்த கேப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்.
அந்த கேப் மெயின்டைன் பண்றது தான் வந்து ட்ரோபோமைசினோட வேலை. இந்த கேப்பை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணும்? ஹவு இஸ் இட் செப்பரேட்டிங் தி ஆக்டின் அண்ட் மயோசின்? பை பைண்டிங் டு த மயோசின் பைண்டிங் சைட் ஆன் தி ஆக்டின் ஃபிலமெண்ட். இப்போ நீங்க வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து படிச்சிருப்பீங்க. நாட் டிரான்ஸ்கிரிப்ஷன், லேக் ஆப்ரான். லேக் ஆப்ரான் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா வந்து டெம்பரரியா வந்து இட் கோ அண்ட் பைண்ட் டு த ப்ரொமோட்டர். So that it can prevent the transcription from taking place, so that the RNA does not bind to it. Yeah. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த மயோசின் பைண்டிங் சைட் இருக்கு ஆக்டின்ல, அந்த சைட்ல வந்து ட்ரோபோமைசின் போய் பைண்ட் ஆயிடும் டு பிரிவென்ட் த பைண்டிங் ஆஃப் மயோசின் டு த ஆக்டின் டியூரிங் த ரெஸ்டிங் ஃபேஸ். ஏன்னா ரெஸ்டிங் ஃபேஸ் அப்போ தே ஷுட் பி செப்பரேட்டட், தே ஷுட் நாட் பாண்ட். அதனால ஸோ இதான் வந்து ட்ரோபோமைசினோட வேலை. இட் வில் பிரிவென்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் கிராஸ் பிரிட்ஜ் to keep them separated during relaxed phase. Contraction நடக்கும்போது cross bridge will form temporarily. அடுத்து வந்து troponin. Troponinலயே வந்து troponin is made up of trimeric protein. It is a trimeric protein. அதாவது it has 3 units. Okay. Troponin 1, troponin I, troponin T and troponin C. 3 யூனிட் இருக்கு troponinக்கு. So troponin I என்ன பண்ணும்? actin myosin interaction வந்து inhibit பண்ணும். Troponin T என்ன பண்ணும்? It is the binding site for tropomyosin. Tropomyosin bind பண்ணா அது ஒரு binding site. Troponin C என்ன பண்ணும்? It is the binding site for calcium. Calcium ஓட யூஸ் என்னன்றத ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில இப்ப பார்க்க போறோம். ஓகே. சோ இதான் வந்து 3 units of troponin. Troponin, tropomyosin and actin. These 3 are the parts of thin filament. These 3 make up the thin filament or actin. Okay. Myosin and actin ஓட protein structuresல clear-ஆ? ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரிக்குள்ள போவோம். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஏன் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் அந்த ஸ்ட்ரக்சர்னா, அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்காம வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி புரியாது. ஓகே, ஸ்ட்ரக்சரை பார்த்தா தான் நம்மளுக்கு ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20% கொஸ்டின் வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில இருந்தால் வரும். ஓகே, ஸ்டிமுலேஷன், கண்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு 20% கொஸ்டின் வாய்ப்பு. ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில் என்ன ஆகுதுன்னா, கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் நடக்குது. ஸோ மசில் கண்ட்ராக்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன் நடக்கணும். ஸ்டிமுலேட் ஆனதுக்கப்புறம் மசில் கண்ட்ராக்ட் ஆகுது. அந்த கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, thin filament is sliding over the thick filament. Okay, it is sliding over the thick filament. இந்த ஸ்லைடிங் நடக்கும்போது cross bridges are formed. நம்ம பார்த்தோம் இல்லையா, கிராஸ் பிரிட்ஜஸ் ஆர் ஃபார்ம். இந்த கிராஸ் பிரிட்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஐ பேண்ட், லைட் பேண்ட் இருக்கு இல்லையா, தட் வில் ஷார்டன், டிக்ரீஸ் இன் லென்த். ஐ பேண்ட் வந்து இட் வில் ஷார்டன். இன்னொரு பேண்ட் ஏ பேண்ட், திக் பேண்ட், அது வந்து இட் வில் நாட் பி அஃபெக்டட் எனிவே, லென்த் வில் ரிமைன் தி சேம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடிங் நடக்கும்போது when actin, the thin filament is sliding in the space between the myosin filament, இது நடக்கிறப்போ லைட் பேண்ட் இஸ் ஷார்டனிங், டார்க் பேண்ட் ஆர் ஏ பேண்ட் இஸ் ரிமைனிங் தி சேம். ஓகே, தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி ஏ பேண்ட். லைட் பேண்ட் மட்டும் தான் வந்து ஷார்ட் ஆகும், ஐ பேண்ட் மட்டும் தான் ஷார்ட் ஆகும், ஏ பேண்ட் வில் ரிமைன் தி சேம். இதை பேஸ் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேக்டை வச்சே வந்து நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. ஓகே, திஸ் பாயிண்ட், திஸ் ஸ்டேட்மெண்ட் which I just said is very important. During contraction, when the actin is sliding over the spaces between the actin and myosin, the sliding நடக்கும்போது the light band is getting shortened, decreasing in length, and the heavy band is remaining the same. அதாவது A band or the dark band is remaining the same. Dark band or A band is not changing, only the light band or I band is shortened. இந்த fact is very important during contraction. So Z lines வந்து they are closing in between each other. Okay, so the Z lines are closing in. Relaxation அப்ப என்ன நடக்கும்? இந்த cross bridges வந்து will disappear. And அதை separated வைக்கிறதுக்கு என்ன நடக்கும்? அதை செப்பரேட்டடா வைக்கும் போது என்ன இருக்கும்? ரிலாக்ஸ் ஸ்டேட்ல வந்து ஆக்டின்ல வந்து மயோசின்ல ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்கு, ஆக்டின்ல மயோசின் பைண்டிங் சைட் இருக்கு. இது எப்படி நீங்க செப்பரேட்டடா வைப்பீங்க?
ட்ரோபோமைசின் போய் பைண்டிங் சைட்டோட பைண்ட் ஆகிக்கிறோம். ஸோ இட் வில் ப்ரிவென்ட் த பைண்டிங் ஆஃப் மயோசின் டு ஆக்டின். ஸோ இட் கீப்ஸ் செப்பரேட்டட். புரிஞ்சுதா? ஸோ ரிலாக்ஸேஷன் அப்போ கிராஸ் பிரிட்ஜ் வந்து டிசப்பியர் ஆகும். ஸோ கிராஸ் பிரிட்ஜஸ் வந்து என்ன பண்ணும், அதோட வேலை என்னது, இட் இஸ் டு டெம்பரரிலி டு புல் த ஃபிலமெண்ட்ஸ் டு ஒன் அனதர். ஓகே, டெம்பரரிலி அந்த ஃபிலமெண்ட்ஸை வந்து புல் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை ஷார்ட்டாக வச்சுக்கிறோம். ஓகே, அண்ட் தென் ரிலாக்ஸேஷன் அப்போ அதை ரிலீஸ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இதுதான் நடக்குது. இதுதான் வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஸோ பேசிக்லி இதை நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா, it is the contraction relaxation of a muscle are basically brought about by repetitive formation and breakage of the cross bridge. Repetitive formation and breakage of the cross bridge மூலமா we are achieving contraction and relaxation. புரியுதா? யாருக்கு இடையில cross bridge? Between the thick filament of the A band and the thin filament of the I band. புரியுதா? sliding filament theory என்னன்னு புரியுதா? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுதான் வந்து ஓவராலாக ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகே, இதை வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். 3 ஸ்டெப்பில் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிமுலேஷன், அதுக்கப்புறம் கண்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் என்ன நடக்கும் அப்படின்னு. நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ இங்கே கால்சியமை பற்றி நம்ம பார்த்தோம், கால்சியம் அயான்ஸை பற்றி. ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து எங்கே வருது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஸ்டிமுலேஷன் ஃபஸ்ட்டு மசில் கண்ட்ராக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சிஎன்எஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து மோட்டார் நியூரான் வழியா ஒரு சிக்னல் அனுப்பணும். அப்பதானே வந்து இப்போ நம்ம வந்து என் கையை வந்து நான் இப்படி கண்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இங்க இருந்து ஒரு சிக்னல் அனுப்பணும் மோட்டார் நியூரான் மூலமா. சிக்னல் ரீச் ஆனாதான் வந்து இட் வில் கண்ட்ராக்ட் இல்லையா. அந்த சிக்னல் வந்து ஃபர்ஸ்ட் சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து த்ரூ த மோட்டார் நியூரான் இட் வில் ரீச் த மசில்ஸ். ஃபர்ஸ்ட் அது ரீச் ஆகும். So muscle contraction is first initiated by the impulse or the signal sent by the CNS via the motor neuron. Okay, signal first reach ஆகணும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் இம்பல்ஸ் வந்து it will reach the axon terminal. நியூரோமஸ்குலர் ஜங்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் போய் ரீச் ஆகும். ஓகே, நீங்க நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு டென்ட்ரைட்டுக்கும் ஒரு சப்சிக்வெண்ட் ஆக்சான் டெர்மினலுக்கு இடையில நடக்கிற இன்ட்ராக்ஷன் படிச்சிருப்பீங்களா. ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. ஸோ அந்த இம்பல்ஸ் வந்து ஆக்சான் டெர்மினல்ல ரீச் ஆனோன்னே என்ன ஆகும், வெசிக்கல்ஸ்ல இருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா. ஸோ அதே தான் நடக்கும். அது அடுத்த சாப்டர்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிட்டல் கொலின் வந்து ரிலீஸ் ஆகுது. அது வந்து சினாப்டிக் கிளெஃப்ட் மூலியமா டிராவல் ஆகி ஆக்ஷன் பொட்டன்ஷியலை வந்து ஜெனரேட் பண்ணும் சார்கோலமால. ஓகே, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஜெனரேட்டட். சினாப்டிக் கிளெஃப்ட்ல வந்து சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுது இல்லையா. சேனல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுது, அயான்ஸ் ஆர் டிராவலிங் த்ரூ த சேனல்ஸ். அது வந்து நம்ம அடுத்த சாப்டர்ல டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலை வந்து ஜெனரேட் பண்ணும் இந்த சார்கோலமா. ஸோ சார்கோலமால ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜெனரேட் பண்ணியாச்சு. ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆன ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஸ்லோவா சார்கோலமால இருந்து டி டிபியூல்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டி டிபியூல்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இம்பல்ஸ் வந்து இட் வில் ஸ்டிமுலேட் த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் டு ரிலீஸ் கால்சியம் அயான்ஸ் இன் த சார்கோபிளாசம். ஓகே, எதுக்கு கால்சியம் அயான்ஸை வந்து எஸ்சிஆர்ல இருந்து ரிலீஸ் பண்ணணும்? பிகாஸ் கால்சியம் அயான்ஸ் வில் பைண்ட் டு த ட்ரோபோனின். இப்போ கால்சியம் அயான்ஸ் வந்து ட்ரோபோனினோட பைண்ட் ஆனோன்னா இட் வில் ஆக்டிவ் சைட்ல இருந்து வெளியே எடுத்துரும் ட்ரோபோமைசின். ஸோ ட்ரோபோமைசின் ஆக்டிவ் சைட்ல இருந்து வெளியே எடுத்துக்கிட்டா இப்போ என்ன ஆகும், பாண்ட் இஸ் ஃபார்ம்ட், கிராஸ் பிரிட்ஜ் இஸ் ஃபார்ம்ட் பிட்வீன் த மயோசின் அண்ட் ஆக்டின். ஏன்னா இப்போ வந்து ஆக்டிவ் சைட், இப்போ அந்த மயோசின் பைண்டிங் சைட் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. கால்சியம் அயான்ஸோட வேலையே இதுதான், இட் வில் பைண்ட் டு த ட்ரோபோனின் so that it will unmask the binding site. So unmask பண்ணதுக்கு அப்புறம் அந்த binding site, myosin binding site ஓட myosin can form cross bridge. புரியுதா? So cross bridge formation நடக்கும். அதுதான் அடுத்த ஸ்டெப். கண்ட்ராக்ஷன் அப்போ இப்போ வந்து இந்த cross bridge formationக்கு வந்து ATP தேவை, எனர்ஜி தேவைப்படும். So ATP வந்து ஃபர்ஸ்ட் it will go and join to the meromycin. meromycinல நம்ம meromycin ஹெட்ல பாத்தீங்கன்னா actin binding site and ATP binding site ரெண்டுமே இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. So கண்ட்ராக்ஷன் அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ATP will go and bind to the ATP binding site. ஓகே, ATP binding சைட்டோட அது வந்து பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா it will release energy. ஓகே, ஸோ மெரோமைசினோட ATP பைண்ட் ஆனோன்னா it will be hydrolyzed. ATP வந்து ADP-யா கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் ஆகும்போது எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ஸோ இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த ஹெட் will enter into a high energy state. Head will enter into a high energy state due to the energy released. Okay, so இந்த ரியாக்ஷன் வந்து கேட்டலைஸ் பண்றது ATPase என்சைம்.
ATPase catalyzes the reaction in the presence of your calcium ions. Calcium ions எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது? சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கு வந்து கால்சியம் ஆன்சர் ரிலீஸ் பண்ணணும்ன்ற இம்பல்ஸை வந்து இன்ஃபர்மேஷனை யார் போய் ரீச் பண்றது? கீ டிபியூல்ஸ் வழியா SCRக்கு ரீச் ஆகுது. கீ டிபியூல்ஸ்க்கு எங்க இருந்து வருது? சார்கோலெம்மால இருந்து வருது. சார்கோலெம்மாக்கு எங்க இருந்து இம்பல்ஸ் வருது? ஆக்சான் டெர்மினல்ஸ், நியூரானோட ஆக்சான் டெர்மினல்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் இம்பல்ஸ் பாஸ் ஆகுது. நியூரான்ஸ், மோட்டார் நியூரான் எங்க இருந்து வருது? CNS motor neuron, it will reach the sarcolemma, axon terminalsல இருந்து acetylcholine neurotransmitters வந்து seminal vesicles open ஆகுது, neurotransmitters வந்து synaptic cleft-க்கு reach ஆகுது, channels open ஆகுது, impulse வந்து travel ஆகுது to the sarcolemma இருந்து T tubules, through the T tubules it is reaching the SCRக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. சிக்னல் அனுப்புனோட SCR calcium ions ரிலீஸ் பண்ணுது. calcium ions என்ன பண்ணும்? it will go and bind to troponin. troponinோட பைண்ட் பண்றதுனால மெரோசின் பைண்டிங் சைட் in the actin will open up, unmasking of the site. இது சைட் ஓப்பன் ஆகுது, இது வந்து ஸ்டிமுலேஷன். அதுக்கப்புறம் இந்த சைட் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. அடுத்து வந்து என்ன ஆகும்? கன்ட்ராக்ஷன் வந்து ATP இருக்கு இல்லையா, ATP will go and bind to the ATP binding site of மயோசின். மயோசின் ஹெட்ல வந்து ATP binding site, actin binding site ரெண்டுமே இருக்கு. ஸோ ATP binding சைட்டோட ATP போய் பைண்ட் ஆகிக்குது, ATP ADPயோட கன்வெர்ட் ஆகிடுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, மயோசின் ஹெட் will enter into a high energy state. So இந்த எனர்ஜைஸ்ட் மயோசின் வந்து எனர்ஜைஸ் ஆயிடுச்சு, எனர்ஜி கிடைச்சிருச்சு மயோசின். ஸோ இந்த எனர்ஜைஸ்ட் மயோசின் ஹெட் வந்து என்ன பண்ணும்? இட் வில் ஜாயின் தி ஆக்டிவ் சைட் ஆன் த மயோசின். ஸோ அங்கேயே ஆக்டினோட ஆக்டிவ் சைட் இருக்கு இல்லையா, இப்போ அந்த சைட் வந்து அன்மாஸ்க் ஆயிருச்சு. ஸோ இட் இஸ் ஃப்ரீ டு ஃபார்ம் பாண்ட். ஸோ அந்த எனர்ஜைஸ்ட் ஹெட் ஆஃப் த மயோசின் வில் கோ அண்ட் ஃபார்ம் பாண்ட் வித் தி ஆக்டிவ் சைட் வந்து ஆக்டின், ஃபார்மிங் த கிராஸ் பிரிட்ஜ். புரிஞ்சதா எப்படி கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் ஆகுது? இது கன்ட்ராக்ஷன் அப்போ நடக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆனோன்னா இந்த மயோசின் ஹெட் வந்து இந்த ADP இருக்கு இல்லையா, ATP டு ADP கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த ADP இப்போ இருக்கு, அந்த ADPயை ரிலீஸ் பண்ணிடும். அதோட ATP பைண்டிங் சைட்ல வந்து இப்போ ADP இருக்கு இல்லையா, அதை வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஒன்ஸ் த கிராஸ் பிரிட்ஜ் இஸ் ஃபார்ம், ADPயை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ADP இன்ஆர்கானிக் ADP பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் தானே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ரெண்டையும் வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இது நடக்கும் போது என்ன ஆகும்? I band will shorten, A band will remain the same. So இந்த ஸ்டெப் வந்து மல்டிபிள் டைம்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும் கன்ட்ராக்ஷன். அடுத்து ரிலாக்ஸேஷன் அப்போ என்ன ஆகும்? கால்சியம் அயான்ஸ் will be quickly returned to the sarcoplasmic reticulum. troponinல இருந்து கால்சியம் அயான்ஸ் will be removed and it will enter into the sarcoplasmic reticulum. So troponin, when calcium ions are removed from troponin என்ன பண்ணும்? tropomyosin will go and bind to the myosin binding site, active sites of your thin band. So இது பண்ணி cross bridge is broken. So relaxation இப்போ புரிஞ்சிருச்சா? action potential, sarcolemma, T tubules, SCR, sarcoplasmic reticulum, calcium ions release ஆகுது, sarcoplasmக்கு போகுது, sarcoplasmல இருந்து அந்த calcium ions வந்து troponinோட போய் பைண்ட் ஆயிக்குது. பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் head will become exposed, binding site is open now, basically unmasking of the binding site, unmasking. இது அன்மாஸ்க் ஆனதுக்கு அப்புறம் கன்ட்ராக்ஷன் ஃபேஸ்ல என்ன ஆகுது? ATP போய் பைண்ட் ஆகுது, எனர்ஜி இதாவது எனர்ஜி இப்போ மயோசின் ஹெட்டுக்கு வந்து எனர்ஜி கிடைச்சிருச்சு. எனர்ஜி கிடைச்சோன்னா இட் will go and form bonds, cross bridge with the active site on the actin. cross bridge ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட்லாம் டிட்டாச் ஆயிரும். அடுத்து வந்து ரிலாக்ஸேஷன் அப்போ கால்சியம் அயன் வந்து SCRக்கு ரிட்டர்ன் ஆயிருது. ஸோ இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக நடக்குது. இந்த இடத்துலையும் வந்து ATP தேவைப்படுது. ஃபார் ரிலாக்ஸேஷனுக்கும் வந்து ATP இஸ் ரிக்வயர்ட். சதீஷ் 21 டேஸும் யூடியூப் லைவ் வருவீங்களா? எஸ், 21 டேஸும் வரும். ஸோ ரிட்டர்ன் ஆகப்படுது. ஸோ திஸ் ரிட்டர்னிங் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் பேக் டு த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் அ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் ப்ராசஸ். அதாவது என்னது? ATP இஸ் ரிக்வயர்ட் இன் திஸ் ப்ராசஸ். ரிலாக்ஸேஷன் அப்பயும் ATP இஸ் ரிக்வயர்ட். ஸோ அது ரிட்டர்ன் ஆனோன்னா கிராஸ் பிரிட்ஜ் இஸ் broken down அண்ட் ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும். கிளியரா? ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி கிளியரா? ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுங்க. இதை படிக்கும் போது நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பேராகிராஃபா இல்லை இதில் போட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அப்படி படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுங்க. ஆக்ஷன் பொட்டன்ஷியல், ஆரோ மார்க், சார்கோலெம்மா, ஆரோ மார்க், TTP, இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஆரோவாக போட்டு படிச்சிங்கன்னா ஒரு ஃப்ளோ உங்களுக்கு கிடச்சிரும். எது ஃபர்ஸ்ட் நடக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடச்சிரும். ஓகே,
இந்த மாதிரி போட்டு படிங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு படிங்க. ஓகே ஓகே நவ் மசில் ஃபைபர்ஸ்லேயே வந்து ரெண்டு இருக்கு, ரெட் மசில் ஃபைபர் அண்ட் ஒயிட் மசில் ஃபைபர். ரெட் மசில் ஃபைபர் இஸ் ரிச் இன் மயோகுளோபின். ஓகே, இட் இஸ் வெரி ரிச் இன் ரெட் ஹீம் புரோட்டீன் கால்ட் மயோகுளோபின். ஸோ அது வந்து ஆக்சிஜனோட பைண்ட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும், ஆக்சி மயோகுளோபின் ஃபார்ம் ஆகும். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குது இல்லையா, ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து இந்த இடங்கள்ல நடக்குது. ஏரோபிக் கண்ட்ராக்ஷன், ஏரோபிக் கண்ட்ராக்ஷன் என்னது, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஏரோபிக் கண்ட்ராக்ஷன் வந்து ரெட் மசில் ஃபைபர்ஸ் நடக்குது. இட் இஸ் பை பைண்டிங் டு த O2 ஆக்சி மயோகுளோபின் ஃபார்மேஷன். ஸோ இங்க வந்து தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மசில்ஸ் விச் பர்ஃபார்ம் சஸ்டெயின்டு ஒர்க் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். இங்க வந்து கண்ட்ராக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஆனா அந்த ஒர்க் வந்து லாங் டியூரேஷன்ஸ்க்கு நடக்கும். அடுத்து வந்து ஒயிட் மசில் ஃபைபர். ஒயிட் மசில் ஃபைபர் வந்து நம்ம ஃபாஸ்ட் மசில் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா the muscle fibers are much thicker and lighter in color. ஸோ இங்க வந்து மயோகுளோபின் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா கண்டென்ட்டும் கம்மியா இருக்கும். ரெட் மசில் ஃபைபர்ல மைட்டோகாண்ட்ரியா கண்டென்ட் அண்ட் மயோகுளோபின் கண்டென்ட் இஸ் ஹை. ஒயிட் மசில் ஃபைபர்ல மைட்டோகாண்ட்ரியா கண்டென்ட் அண்ட் த மயோகுளோபின் கண்டென்ட் இஸ் லெஸ்ஸர். அதனால தான் ஒயிட் கலர் அப்பியரன்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டும் கம்மியா இருக்கு. அதனால என்ன ஆகும், மசில் வில் கண்ட்ராக்ட் மச் ஃபாஸ்டர். அன்ஏரோபிக் கண்டிஷன்ஸ்ல வந்து கண்ட்ராக்ட் ஆகும். ஓகே, கண்ட்ராக்ஷன் ரேட் இஸ் வெரி ஹை அண்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து அன்ஏரோபிக் சோர்சஸ், அன்ஏரோபிக் கிளைகாலிசிஸ் நடக்குது இல்லையா, அன்ஏரோபிக் கிளைகாலிசிஸ் மூலியமா எனர்ஜி சப்ளை நடக்குது. ரெட் மசில் ஃபைபர்ல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலியமா ஆக்சி மயோகுளோபின் ஃபார்மேஷன் மூலியமா எனர்ஜி கிடைக்குது ஃபார் சஸ்டெயின்டு ஒர்க். ஆனா ரேட் ஆஃப் கண்ட்ராக்ஷன் கம்மியா இருக்கும். ஒயிட் மசில் ஃபைபர்ல கண்ட்ராக்ஷன் ரேட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து அன்ஏரோபிக் கிளைகாலிசிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து திடீர்னு வந்து நம்ம ஓடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து நம்ம ஓடுறோம், பயங்கரமா ஓடுறோம்னா லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் கண்டிப்பா நடக்கும் இல்லையா. லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ரெஸ்பிரேஷன் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் மூலியமா விச் இஸ் பேசிக்லி அன்ஏரோபிக். ஸோ இது மூலியமா வந்து எனர்ஜி வந்து உங்களோட ஒயிட் மசில் ஃபைபர்ஸ்க்கு ரீச் ஆகுது. ஸோ அது மூலியமா இட் இஸ் கேரியிங் அவுட் ரேபிட் கண்ட்ராக்ஷன்ஸ். ஆனா யூ கேனாட் டூ திஸ் ஃபார் சஸ்டெயின்டு பீரியட், யூ கான் டூ திஸ் ஃபார் லாங். இப்போ நீங்க ஃபாஸ்டா ஓடுறீங்க, உங்க டாப் ஸ்பீட்ல ஓடுறீங்க, எவ்வளவு நேரம் உங்க டாப் ஸ்பீட்ல ஓட முடியும், ரொம்ப நேரம் முடியாது இல்லையா. ஸோ இட் இஸ் நாட் ஃபார் சஸ்டெயின்டு ஒர்க். ஏன்னா லாக்டிக் ஆசிட் will start accumulating in your muscles which will become toxic. Okay, so அதனால white muscle fibers are adapted for fast and strenuous work but for short duration. Red muscle fibers வந்து contraction rate கம்மியா இருக்கும், ஆனா it is for sustained work, aerobic respiration. இங்க வந்து white muscle fibers வந்து anaerobic glycolysis is the source of energy. புரிஞ்சதா? white muscle fiberக்கும் red muscle fiberக்கும் டிஃபரன்ஸ். ரெட்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும், ஒயிட்ல வந்து மயோகுளோபின் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா கண்டென்ட் கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க டிஃபரன்சஸ் பிட்வீன் ரெட் அண்ட் ஒயிட் மசில் ஃபைபர்ஸ், அதை கிளியரா கோ த்ரூ பண்ணுங்க. எக்ஸாம்பிள்ஸ் வேர் தீஸ் மசில் ஃபைபர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள்ஸ் blood capillaries are more in red muscle fibers compared to white muscle fibers. Mitochondria content is also high. Mitochondria content, myoglobin content, blood capillaries எல்லாம் red muscle fiberல it is higher. ஆனா the muscle fibers are thinner. redல வந்து it is thinner compared to white muscle fibers. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம்குள்ள போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல the number is very important here. Okay, for example axial skeletonல வந்து எத்தனை போன்ஸ் இருக்கு, it is comprised of the skull and vertebrae. vertebrae-ல வந்து எத்தனை vertebrae இருக்கு, அதோட composition. for example cervical vertebrae 7 in number, thoracic 12, lumbar 5, sacral and caudal வந்து they are fused. Okay, so 5 are being fused to form the sacral and caudal வந்து 4 are fused to form the caudal. ஆனா நம்ம வந்து இந்த 206 bones னு சொல்றோம் இல்லையா, அந்த கால்குலேஷன் அப்போ வந்து நம்ம இதை வந்து தனித்தனியாக தான் எடுக்கிறோம். சாக்கல்ல வந்து 5 போன்ஸ்னு கன்சிடர் பண்றோம், கார்டல்ல வந்து 4 போன்ஸ்னு கன்சிடர் பண்றோம். அப்பதான் வந்து உங்களுக்கு டோட்டல் நம்பர் வந்து 206 போன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க வந்து ஃபியூஸ்டு ஃபார்மா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வரும் நம்பர்.
வெர்டிபிரேல வந்து டோட்டலா 33 கிடைக்காது, 26 கிடைக்கும் if you are considering it in the fused form. Okay, so the calculation, the numbers is very important. Appendicular skeletonல 126 bones இருக்கு, limbsல 120, each limbல வந்து 30 bones இருக்கு. left handல 30 bones, right handல 30 bones, left legல 30 bones, right legல 30 bones, டோட்டலா 120 limb bones. limbsல வந்து டோட்டலா 120 bones. apart from that you have girdles. under appendicular skeleton girdles இருக்கு. for example pectoral girdle shouldersல இருக்கு இல்லையா, pectoral girdle and the pelvic girdle hipல இருக்கிற girdle. ஸோ இந்த girdles வந்து போன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு girdles வந்து you will find 3 bones. ஸோ டோட்டலா 6 bones in the girdles. 6 plus limbsல இருக்கிற 120 bones, 126 in the appendicular skeleton. ஸோ இந்த இடத்துல இந்த நம்பர் calculation is very important. ஓகே, இப்போ ஆக்சியல் ஸ்கெலட்டன்ல வந்து டோட்டலா 80 bones. ஸோ 80 plus 126 will give you 206 bones. ஓகே, ஸோ இந்த ஆக்சியல் இந்த 80 bones வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கல்லுல வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் 22 bones. 22 bonesல வந்து the cranium or the brain box அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த cranium is made up of 8 bones which are fused together using sutures. Fibrous joint, immovable fibrous joints are present here. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. So the skull is joined together by sutures. Okay, immovable boundary is called sutures. The sutures will help in dissipating the impact given to a head. ஒரு மெக்கானிக்கல் ஷாக் இல்லை ஒரு மெக்கானிக்கல் இம்பேக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னா அந்த இம்பேக்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஒரு ரீஜனில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சூச்சர்ஸ். ஓகே, ஸ்ப்ரெட்டிங் தி இம்பேக்ட் ஸோ தட் த டேமேஜ் இஸ் ரெடியூஸ்ட், இஸ் மினிமல். ஸோ ஆக்சியல் ஸ்கெலட்டன்ல ஃபர்ஸ்ட் ஸ்கல்லில் யூ ஹேவ் த கிரேனியம் ஆர் த பிரெயின் பாக்ஸ். இட் இஸ் ஜாயின் டுகெதர் பை சூச்சர்ஸ். கிரேனியம்ல வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் 8 bones. ஓகே, போன் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். 8 bones fused together. இந்த இடத்துல ஃபைபரஸ் ஜாயின்ஸ் இருக்கும். ஜாயின்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்கல் இஸ் ஜாயின்ட் டு த வெர்டிபிரல் காலம் வித் த ஹெல்ப் ஆஃப் 2 occipital condyles. That is why it is called a dicondylic skull. Okay, 2 occipital condyles use பண்ணி with the help of 2 occipital condyles it is joined to the vertebral column. The skull is joined to the vertebral column. So அதனால அது dicondylic skull அப்படின்னு. ஓகே, அடுத்து வந்து ஸ்கல்லிலே வந்து யூ ஹேவ் ஃபேஷியல் போன்ஸ், இயர் ஆஸ்டிகல்ஸ் அண்ட் ஹயோய்டு. ஃபேஷியல் போன்ஸ் ஃபேஸில் இருக்கு இல்லையா, ஃபேஷியல் போன்ஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் 14 bones. இயர் ஆஸ்டிகல்ஸ் வந்து 6, இங்கே 3, இங்கே 3 அண்ட் 1 ஹயோய்டு போன். ஓகே, ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து முக்கியம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஸ்கல்லில் 22 bones இருக்கு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிரேனியம் விச் இஸ் 8 bones, facial 14 bones, ear oscles 3 on each side, 6 bones and hyoid 1 bone. So இந்த calculation numbers வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, பேசிக்கலி வந்து உங்க மெட்டீரியல் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே படிச்சுக்கோங்க அந்த ஃப்ளோ சார்ட்டை. இந்த பக்கல் கேவிட்டியில வந்து ஒரு யூ ஷேப்டு போன் இருக்கு இல்லையா, தமிழ்ல வந்து தவடான்னு சொல்லுவாங்க போன். இதுதான் வந்து உங்களோட ஹயோய்டு போன். அடுத்து வந்து ஸ்டர்னம் அண்ட் ரிப்ஸ். ஸ்டர்னம் இஸ் a single bone, single flat bone. ரிப்ஸ் வந்து ரிப்ஸ் ஆர் occurring in many pairs. So first வந்து true ribs, first to 7, first pair to the 7th pair, first 7 pairs வந்து true ribs. டோட்டலா 7 pairsன்றனால 14 in number இல்லையா, 14 in number. அடுத்து வந்து you have your false ribs. 8th, 9th and 10th rib வந்து false rib. False rib வந்து they are joining, they are not directly joining the sternum. Okay, instead of directly joining to the sternum, they are joined to the 7th pair of ribs. 7th pair oda they are joined. Okay, instead of directly joining the sternum. Floating ribs, 11th and 12th pair வந்து floating ribs ன்னு சொல்லுவாங்க, because they are not attached to the vertebral column dorsally. Okay, vertebral column க்கு வந்து ஒரு certain amount of flexibility இருக்கு vertebral column. அந்த flexibility is due to the intervertebral disc. Okay, the intervertebral disc இருக்கறனால between 2 adjacent vertebrae, ஒரு vertebrae-க்கு இன்னொரு vertebrae-க்கு நடுவுல வந்து disc மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் வந்து ஒரு வெர்டிபிரேக்கும் இன்னொரு வெர்டிபிரேக்கும் நடுவில் இருக்கிறனால தான்
அந்த வெர்டிபிள் காலம்க்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. அதனால தான் நம்மளால குனிய முடியுது, நிமிர முடியுது. திரும்ப முடியுது, குனிய முடியுது. இது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த வெர்டிபிள் காலம் இஸ் டியூ டு த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். ஓகே. ஸோ அகைன் இங்கே வந்து நம்பர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சர்விக்கல் வெர்டிபிரே எத்தனை நம்பர், thoracic vertebrae 12 நம்பர், லம்பார், சாக்ரல், ஸோ அந்த கால்குலேஷன்லாம். ஸோ இங்கே வந்து ஒரு வெர்டிபிரல் ஃபார்முலான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, CTLSCO. பேசிக்லி சியில் வந்து எத்தனை இருக்கு, சர்விக்கல் வெர்டிபிரேல எத்தனை இருக்கு, thoracic-ல வந்து எத்தனை இருக்கு, எல்லில் லம்பார்ல எத்தனை இருக்கு, அதுதான் வந்து அந்த ஃபார்முலையில டெபிக்ட் பண்றாங்க. அதே மாதிரி கேர்டில்ஸ் அண்ட் லிம்ஸ் எத்தனை போன்ஸ் இருக்கு ஒரு பார்ட்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பெல்விக் கேர்டில் இருக்கு இல்லையா, பெல்விக் கேர்டிலோட ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் டயக்ராமோட லேபிளிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பெல்விக் கேர்டிலோட டயக்ராமோட லேபிளிங் அண்ட் ரைட் பெக்டோரல் கேர்டில் அண்ட் ரைட் பெல்விக் கேர்டில், அதாவது லிம்ஸ், உங்களோட லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸோட போன்ஸோட இது லேபிளிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பெக்டோரல் கேர்டில் ஒரு லிம்போட பெக்டோரல் கேர்டிலோட வியூ பார்த்தீங்கன்னா கிளாவிக்கல் இருக்கு, கிளாவிக்கல்ல இருந்து யூ ஹேவ் த ஹியூமரஸ் which is the longest bone here, ஹியூமரஸ், அப்புறம் ரேடியஸ் நல்லா கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ் அந்த ஃபிங்கர்ஸ், phalanges. ஓகே. ஸோ அந்த லேபிளிங்ல வந்து தரவா இருக்கும். அதே மாதிரி லெக்ல அதே மாதிரி ரெப்ளிகா தான் இங்க ஹியூமரஸ்க்கு பதிலாக ஃபீமர் இருக்கு, அதுக்கப்புறம் டிபியா, ரேடியஸ் அண்ட் அல்னாக்கு பதிலாக யூ ஹேவ் த டிபியா அண்ட் ஃபிபியூலா, அதுக்கப்புறம் யூ ஹேவ் த கார்பல்ஸ் அண்ட் மீட்டாகார்பல்ஸ்க்கு பதிலாக யூ ஹேவ் டார்சல்ஸ் அண்ட் மீட்டாடார்சல்ஸ் அண்ட் தென் த phalanges. ஸோ அந்த லேபிளிங் ஆஃப் எ பெல்விக் கேர்டில் அண்ட் தென் த ரைட் லிம்ஸ் அண்ட் பெல்விக் கேர்டிலோட லேபிளிங்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. டிஃப்ரெண்ட் போன்ஸோட லேபிளிங்ஸ். பெக்டோரல் கேர்டிலோட லேபிளிங்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட ஷோல்டர்ல இருக்கு இல்லையா, ஆக்ரோமியன், glenoid cavity, அதெல்லாம். So that's it from skeletal. அப்புறம் joints is the most important part of this chapter. Start studying from joints. Different types of joints என்னென்ன, fibrous joints, cartilaginous joints, synovial. முக்கியமா synovial joints or freely movable joints இடையில நிறைய இருக்கு இல்லையா, saddle joints, gliding joint, pivot joint, hinge joint, ball and socket joint. So இந்த ஒரு ஜாயிண்ட்டும் what type of a movement does it allow and எங்கெங்கே it is found. So question எப்படி கேட்பாங்கன்னா, டேபிள் ஆர் காலம் மேட்ச் த ஃபாலோயிங். காலம் 1ல வந்து ஜாயின்ஸை கொடுத்துருவாங்க, காலம் 2ல வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் யோர் பாடியை கொடுத்துருவாங்க, கொடுத்து யூ வில் ஹேவ் டு மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே. கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க யூஸ்வலி. ஸோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ், எஸ்பெஷலி சைனோவியல் ஜாயின்ஸ் லைக் என்னென்ன, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், ஹிஞ்ச் ஜாயிண்ட், பைவட் ஜாயிண்ட், கிளைடிங் ஜாயிண்ட் அண்ட் சேடில் ஜாயிண்ட். ஒரு ஜாயிண்ட்டும் வாட் டைப் ஆஃப் அ மூவ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் எடுத்துக்குவோம். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் மூவ்மெண்ட், இட் கேன் மூவ் நியர்லி இன் ஆல் த டைரக்ஷன்ஸ் இல்லையா, த பால் இஸ் ஃபிட் இன் டு த சாக்கெட் அண்ட் இட் கேன் மூவ் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். ஷோல்டர் ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். The examples and what type of a movement. For example, hinge joint. Hinge joint will allow movement in only one plane. One plane la mattum dhaan move panna mudiyum. For example, your elbow joint, knee joint, idella oru direction mattum dhaan nam move panna mudiyudhu. The hinge joint. What type of movement? Example, gliding joint. Sliding movement of two bones over the other. Example, engedhu metacarpals in your wrist, tarsals in your feet. So idella vandu gliding joint. Pivot joint is allowing only rotatory motion. Rotatory motion எங்க பாப்போம் நம்ம, நம்மளோட joint between the atlas and axis vertebrae in human. Okay. So the examples, the type of movement and the joint, these are very important. Okay. This is the main part of this chapter, Neet point of view. So start studying from joints, type of movement and example. Okay. Fibrous joints எங்க பாப்போம், craniumல பாப்போம் இல்லையா, fibrous joints, they do not allow any movement. Cartilaginous joints, very slight movement. For example, நம்ம vertebral columnல வந்து intercalated disc இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. So vertebral columnக்கு இடையில வந்து limited amount of movement வந்து is possible. அதனால தான் நம்மளால குனிய முடியுது, நிமிர முடியுது. Okay.
ஸோ அங்கே வந்து கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டிசார்டர்ஸ். டிசார்டர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மயஸ்தீனியா கிரேவிஸ். மயஸ்தீனியா கிரேவிஸ் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஓகே, ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னது? ஃபெட்டிக், வீக்கனிங், பேரலிசிஸ் ஆஃப் யுவர் ஸ்கெலிட்டல் மசில், இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் யுவர் மயஸ்தீனியா கிரேவிஸ். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா என்னது? நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நம்மளோட ஓன் செல்ஸ் அட்டாக் பண்ணும் இல்லையா, தட் இஸ் கால்ட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். மயஸ்தீனியா கிரேவிஸ் இஸ் an example of autoimmune disorder. சிம்டம்ஸ் என்னன்னா ஃபெட்டிக், வீக்கனிங், பேரலிசிஸ். அடுத்து வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராபி. மஸ்குலர் டிஸ்ட்ராபி இஸ் பேசிக்கலி degeneration of skeletal muscle. Okay, degeneration of skeletal muscle is muscular dystrophy due to genetic disorders. அடுத்து டெட்டனி. ஸ்பாசம்ஸ்னா என்னது? rapid contractions. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணுக்கு இடையில ட்விச்சிங் நடக்கும் இல்லையா, ரேண்டமாக கண்ட்ராக்ட் ஆகுது. இல்லை சில பேருக்கு வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், இந்த முகமது அலிக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இல்லையா, அவருக்கு எப்படி இருக்குன்னா கை வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், அவரால் அதை நிப்பாட்டவே முடியாது. ரேப்பிடாக வந்து தட் இஸ் கால்ட் ஸ்பாசம்ஸ், ரேபிட் ஸ்பாசம்ஸ். ஸோ த கண்ட்ராக்ஷன்ஸ் ஆர் நாட் அண்டர் இஸ் கண்ட்ரோல். ஓகே, அப்படி வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கிறது. கொஞ்சம் வயசானவங்களுக்கும் வந்து யூ சீ தம் கீப் கை ஆடுறது, கால் ஆடுறது. ஸோ இதெல்லாம் வந்து these are called rapid spasms or wild contractions. Yeah, wild contractions in the muscle. It usually happens due to low Ca2+ concentration. Okay, body fluidல calcium ion levels கம்மியா இருந்துச்சுன்னா rapid contractions or rapid spasms வந்து நடக்கும். Okay, so this is called டெட்டனியோட. அடுத்து வந்து ஆர்த்ரிட்டிஸ். inflammation of joints is called arthritis. knee jointல யூசுவலி வயசானவங்களுக்கு நடக்கும். ஸோ நீ ஜாயிண்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் கார்டிலேஜ் இருக்கும், அந்த கார்டிலேஜ் வந்து டீஜெனரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, டிக்ரீஸ் இன் குவான்டிட்டி. அந்த இடத்துல என்ன ஆகும்? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் நடக்கும். தட் இஸ் கால்ட் ஆர்த்ரிட்டிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்னது? டிக்ரீஸ்டு போன் மாஸ். போன் மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. வயசாக வந்து போன் மாஸ் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ இதனால வந்து ஃப்ராக்சர்ஸ்க்கான சான்சஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். போன் மாஸ் கம்மியாச்சுன்னா ஃப்ராக்சர்ஸ்க்கான சான்சஸ் ஜாஸ்தி ஆகும். ஓகே, ஈஸியாக இப்படின்னு லைட்டாக விழுந்ததுக்கே வந்து ஃப்ராக்சர் ஆயிரும். ஸோ த போன் டென்சிட்டி இஸ் வெரி லெஸ். போன் டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன அடியில் கூட இட் கேன் பிரேக் ஈஸிலி. ஓகே, தட் இஸ் த திங். ஸோ டிக்ரீஸ் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இஸ் அ காமன் காஸ். அடுத்து வந்து கவுட். கவுட் வந்து சேம் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ், ஆனால் காஸ் வந்து வேற. இன்ஃப்ளமேஷன் டியூ டு அக்யூமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல். யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் வந்து அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா அகைன் அங்கேயும் வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் கால்ட் கவுட். ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது கிளியராக இருக்கா உங்களுக்கு? டிசார்டர்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க, அண்ட் தென் மூவ் ஆன் டு த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரினா ஆப்வியஸ்லி ஸ்ட்ரக்சர்லையும் நீங்கள் கிளியராக இருக்கும், அப்போ தான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி புரியும். ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, then move on to the skeletal muscle. Skeletal systemல பார்த்தீங்கன்னா the number under each types of bones and each boneக்கு எத்தனை நம்பர் டோட்டலா வந்து நீங்களா you should be able to add up all the numbers to 206. பேசிக்கலி உங்களோட